Good morning. ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம அந்த ஒன் கிளாஸில் ஒரு ப்ரோஜமாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டே நமக்கு ஒரு லென்த்தி டைம் எடுத்துருச்சு. லன்ச் வேறு போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அட்லீஸ்ட் இன்னொரு அந்த 30 கொஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு தடவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூனிட் மட்டும் இப்போ பார்த்துடலாம். போயம் அண்ட் ப்ரோஸுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் ஜஸ்ட்டு சம்மரி அண்ட் ஆத்தர் மட்டும் அந்த பேப்பர் பிடிஎஃப் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு லெட்டர் ரைட்டிங்கில் இருக்குது. ஆஃப்டர் 10 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க குரூப் 4லையும். ஸோ லெட்டர் ரைட்டிங் அதில் வந்து ஃபார்மல் இன்ஃபார்மலோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினாக இருக்குது. ரெண்டுத்தோட ஃபார்மேட்டு அண்ட் தென் அது வந்து அந்த ஃபார்மேட் அண்ட் தென் பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும், பாடி ஆஃப் த லெட்டர் என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம புக்கில் எஸ்சிஆர்டிலேருந்துமே எடுத்து கம்பைல் பண்ணி அந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாம், அதில் கம்பைல் பண்ணது. அண்ட் தென் அதர் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் கொஷின், என்ன பேட்டர்னில் வந்து நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்கில். ஸோ லெட்டருங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஒரு மீன்ஸ் ஆஃப் எல்லாமே இதுவும் ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பர்சனல் யூஸு இல்லை அஃபிஷியல் யூஸ் ரெண்டு யூஸ்க்குமே நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர் வந்து நமக்கு குரூப் 4 கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்த எக்ஸாக்ட் ஃபார்மெட்டு நமக்கு வந்து இருக்குது. ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ்ஸு, டேட்டு, ரிசீவர்ஸ் அட்ரஸ், இந்த சலுடேஷன் அண்ட் சப்ஜெக்டில் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் தென் சலுட்டேஷன் இருந்திருக்கு. பட் அது கன்ஃபியூஷனை இது பண்ணுற மாதிரி நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல் நமக்கு கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சலுட்டேஷன் அண்ட் தென் சப்ஜெக்ட்டு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாடி ஆஃப் த லெட்டர் க்ளோசிங் பேராகிராஃப் எதாவது இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் என்ன போட்டு க்ளோஸ் பண்ணுறோம், சிக்னேச்சர், சென்டர்ஸ் நேம் அண்ட் டெசிக்னேஷன். இதே ஃபார்மெட்டு நம்மளோட இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸு, அட்ரஸ்ஸு, டேட்டு அதை எழுதிட்டு என்ன பண்ணிவிடுவோம்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஃப்ரம் டூன்னு போட மாட்டோம் இல்லையா. ஸோ நம்ம யார் அப்படிங்கிறத போடும், டேட்டை போட்டு என்ன பண்ணுவோம் டைரெக்டாக நம்ம வந்து கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் போடும். அஃபிஷியலாக இருக்க மாதிரி நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது இந்த ரிசீவர்ஸ் அட்ரஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே கிடையாது. அடுத்து என்ன கிடையாதுன்னா சப்ஜெக்ட். எதை பற்றி எழுதுகிறோம்லாம் நம்ம சொல்ல வேணாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட அம்மாவுக்கு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார்முலா ஹாய் அம்மா இதெல்லாம் நம்ம பேர் இதெல்லாம் போட்டுட்டு டியர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் க்ளோசரில் வந்து கன்வே மை விஷஸ் டு ஃபாதர், பிரதர், சிஸ்டர் யார் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் கன்வே பண்ணிவிடுங்கம்மா என்னோட விஷஸை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். அபவ் த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் டூ அட்ரஸ் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவர்ஸ் அட்ரஸ் அண்ட் சப்ஜெக்ட் நமக்கு கிடையாது. அண்ட் தென் பாடி ஆஃப் லெட்டர், க்ளோஸரு, காம்ப்ளிமெண்ட்ரி, சிக்னேச்சரு இதெல்லாம் போடுவோம். சென்டர்ஸ் அட்ரஸ், இந்த டெசிக்னேஷனுங்கிற கான்செப்ட்லாம் நமக்கு அங்கே தேவையில்லை. அஃபிஷியலாக நம்ம லெட்டர் போடும் போது நான் யார் அப்படிங்கிற டெசிக்னேஷன் எழுதணுங்கிறது தேவைப்படும், அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இந்த பேஜில் ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஃபார்மேட்டிங்லேருந்து ரெண்டு ஃபார்மேட்டு. இப்போ சாம்பிளுக்கு நம்ம சொல்லிட்டோம் சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும் அண்ட் தென் டேட் யூஸ் பண்ணுறோம், யாருக்கு நம்ம வந்து அதை வந்து அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு எ ப்ரோக்கன் பைப். ஒரு ஏரியாவில் பைப் ப்ரோக்கன் ஆகிறதுனால ஃபுல்லாக வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அந்த ஏரியா லொக்காலிட்டியில். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம எழுதுகிறோம், முனிசிபாலிட்டிக்கு எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மல் லெட்டர் நம்ம பார்த்தபடியான ஃபார்மல் சென்டர்ஸ் அட்ரஸ்ஸு, டேட்டு, அவங்களோட ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதிடுறோம், சலுட்டேஷன் அண்ட் தென் என்ன பண்ணுறோம் சப்ஜெக்ட் கொடுத்துட்றோம்.
அண்ட் பாடி ஆஃப் லெட்டர் என்ன பண்ணுறோம். அப்போ நம்ம எதுக்காக எழுதுகிறோம், வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு எ broken pipe. We have observed wastage of water for the last 15 days at a construction site near our school. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற வழியில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வாட்டர் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கு. 15 டேஸாக பார்த்துட்டு இருக்காங்க. It makes the whole area slippery and muddy. Mosquitoes have begun to breed there and it has become a health hazard. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால என்ன எஃபெக்ட் நடக்குது, ஸோ அதனால் நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பாடி ஆஃப் த லெட்டரில் இருக்கணும். சொல்லிட்டோம், ஸ்லிப்பரி அண்ட் மட்டியாக இருக்கிறதுனால மஸ்கிட்டோஸ் அங்கே ப்ரீட் பண்ணுது, ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது we request you to look into the matter immediately and get the pipeline repaired. ஸோ நம்மளோட க்ளோசிங் பேராகிராஃப் என்ன, ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசர் எப்பயுமே தேங்க்யூ போட்டுருவோம். yours sincerely, faithfully, truly, அஃபிஷியலாக இருக்கிறதுல என்ன மாதிரி வேர்டு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் எ ஃபார்மல், இன்ஃபார்மல், நம்மளோட ஃபேமிலிக்கு எதுனா லவ்விங்லி அப்படின்னு போட்டுப்போம். நேம் போட்டுடுறோம். டெசிக்னேஷன் இருந்தால் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எந்த ஏரியா, அவங்க என்ன டெசிக்னேஷனில் வேலை பார்த்தாங்களோ அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபார்மல் லெட்டராக இருக்குது. இன்ஃபார்மல் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாவுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர். அதில் நம்ம சொன்னபடி சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும், டேட் இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிவிடுவோம், டியர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் லெட்டரை. ஐ எம் ஃபைன் ஹியர் அண்ட் ஹோப் திஸ் லெட்டர் ஃபைன்ஸ் யூ இன் குட் லென்த். ஐ எம் வெல் அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம பேசுகிறது தான். ஸோ ஐம் என்ஜாயிங், அவங்களோட ஸ்கூல் லைஃப் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். பட் சம்டைம்ஸ் ஹோம் சிக்காக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட பேசின உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரிமெம்பர் பண்ணிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குமா. இங்கே எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஸ்கூலும் நல்லா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பட் அம்மாவை மிஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபைனலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ்மேட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, என்னோட ரிகார்ட்ஸை டேட் அண்ட் சுகன்யா அவங்க சிஸ்டருக்கு கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவர் லவ்விங் டாட்டர் சீமா அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு நார்மல், ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் லெட்டரோட பேசிக் ஃபார்மெட்டு. இதை ஞாபகம். இந்த ஃபார்மல் இன்ஃபார்மரில் ஒரு கொஷின் கம்பல்சரி. ஜஸ்ட் அந்த 2 ஃபார்மெட் படிக்கிறீங்க. ஒரு 2 நம்ம ஒரு மாடல் பார்த்துட்டோம். இதே மாடலில் ஏதோ ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதுவீங்க, பாடி ஆஃப் தி லெட்டர் என்ன இருக்கும், எந்த பாடி ஆஃப் தி லெட்டர் கரெக்டு அப்படின்னு கேட்கலாம். ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதில் யார் சென்டர்ஸ் அட்ரஸ் என்ன அப்படின்னா அப்போ அந்த கொஷினில் நமக்கு வந்திருக்கும். அதை நம்ம கீழே இருக்க கொஷினை சாம்பிளில் பார்க்கலாம். some example samples போட்டிருக்கோம் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மலில் பார்த்தீங்க அப்படின்னா டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்டு பை த லவுட் ஸ்பீக்கர் இன் எ மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே யாருக்கு அனுப்புகிறாங்க, போலீஸ் கமிஷனருக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. எதை பற்றி அனுப்புகிறாங்க, நாய்ஸ் பொல்யூஷன் காஸ்டு பை ஒரு மியூசிக் ஷாப்பில் இருக்கிற அவங்க காஸ்ட் பண்ணுற நாய்ஸ் பொல்யூஷன்னால அவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்போது ஸ்கூல்லேருந்து யாரோ ஒருத்தர் அந்த லெட்டர் எழுதலாம். அது எபவுட் வாட், இந்த லெட்டர் எதை பற்றின விஷயம், வித் எபவுட் வாட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் பற்றின கம்ப்ளைண்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஆன்சர் போடலாம். ஸோ இந்த மாதிரி வெறும் சினாரி இதை மட்டும் கொடுத்துட்டு டாபிக் கொடுத்துட்டு அதில் இன்னும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். சென்டர் யார், ரிசீவர் யார், என்ன பாடி ஆஃப் த லெட்டர், இதுதான் அந்த இது இருக்கும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் லெட்டர் பார்க்குறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டருங்கும் போது ஃப்ரெண்ட்லி லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு அஃபிஷியல் லெட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு வந்துடும். ஆனால் எந்த லெட்டர்ஸுமா இருந்தாலும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி. ஒரு 6 ஹெட்டிங்ஸ் என்ன டைப் ஆஃப் லெட்டராக இருந்தாலுமே இருக்க போகுது. ஃபார்மேட் என்னென்னா அந்த ஹெட்டிங், ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறோம், அட்ரஸை டேட் எழுதுகிறோம், க்ரீட்டிங்ஸ் இருக்கணும், அந்த கண்டென்ட் என்ன பாடி ஆஃப் தி லெட்டர் இருக்குது, ஃபைனலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஏதோ ஒன்று போட்டு முடிக்கணும், அண்ட் சிக்னேச்சர் போடணும், அண்ட் என்வலப் மேலே அந்த லெட்டர் யார் போடுறோம் அப்படிங்கிற சல்யூட்டேஷன் கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் ரெகுலராக காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் காமனாக ஒரு லெட்டரில் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபார்மட் தான் பேசிக். இந்த ஃபார்மட் பேசிக்குங்கிறத விட இதில் எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு லெட்டர்ஸில் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு குரூப் 4 கொஷின்ஸ் வந்து இன்னும் கேட்டுதான். ஃபார்மல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம வந்து நார்மலாக அப்படியே பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அஃபிஷியல் லெட்டர் எழுத முடியுமானா எழுத முடியாது. அப்போ அதுக்குன்னு சம் கோட்டியஸ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட வேர்டு எது கரெக்ட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். பார்த்தீங்கன்னா கோர்டியஸ், பாசிட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் டோன் வந்து நமக்கு இருக்கணும். அந்த த்ரூ அவுட் த லெட்டர் வந்து வி ஷுட் மெயின்டைன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டோன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க, இது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது உங்களால், இப்படியெல்லாம் அங்கே பேச முடியாது, ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ வி ஆர் கைண்ட்லி ரெக்வெஸ்டிங் யூ டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொலைட்டாக, எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, கன்ஸ்ட்ரக்டிவாக அப்படின்னா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட பேச்சு. அப்போது அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் லெட்டரில். யூஸ் ஃபார்மல் லாங்குவேஜ், கான்ட்ராக்ஷன். பொதுவாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பயுமே லெட்டர் ரைட்டிங்கில் என்ன இருக்கக்கூடாது, கான்ட்ராக்ஷன் அண்ட் அப்ரிவேஷன் இருக்கவே கூடாது. இது கம்பல்சரி. நம்ம வந்து டாக்டர், டியர், டிஆர் போடலாம். இந்த மாதிரியான கான்ட்ராக்ஷன்ஸோ அப்ரிவேஷனோ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஃபுல் வேர்ட் லென்த்தில் தான் இருக்கணும். அண்ட் பர்பஸ் கிளியர். நம்ம வந்து சொல்ல வர கான்செப்டை ஒரு பெரிய பேசேஜ் எடுத்துகிட்டு அதில் என்ன சொல்ல வரோன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. பாடி ஆஃப் லெட்டர் கிளியராக சின்னதாக எழுதணும். படித்தா அவ்வளோதான், இதான் விஷயம், இதான் ப்ராப்ளம், நம்ம இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குற மாதிரியான இதாக இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட பர்பஸை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் லைன்லேயே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா தான் அந்த லெட்டர் அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தோம்னா தான் நம்மளோட ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எஃபர்ட் எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் அவங்க லெட்டரை படிச்சுட்டாங்க, இது ப்ராப்ளமா, அப்போ இது ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு என்னெல்லாம் நம்ம அட்டாச் பண்ண முடியும், நம்ம கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான இருக்கிற அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம், வி ஷுட் ஆட் ஆன் வித் தட். ஸோ இப்படிப்பட்டதாக தான் எந்த ஃபார்மல் லெட்டருமே இருக்கணும். அப்போது அந்த ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணுங்கிற ஏதாவது கான்செப்ஷுவல் கொஷின் வந்தால் இந்த பேசேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபார்மல் லெட்டர்ஸில் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெட்டர் ஆஃப் இன்கொயரி, என்கொயரி பண்ணுறோம், ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம், இல்லை ரிமைண்டர் லெட்டரு, டெலிவரி டிலே ஆகுது, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர், ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிவிக் கம்யூனிட்டிஸ் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். அதாவது சிட்டிசனோட வெல்பீயிங்க்கு ப்ராப்ளம் ஏற்படுற மாதிரி ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கலாம், கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஏரியாவில் இருக்க சானிடேஷனோ, ஸ்ட்ரீட் லைட் ஏரியால இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்கு கன்சர்னாக இருக்கிற விஷயங்களை வந்து சிவிக் கம்யூனிட்டிஸ்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் லெட்டர் ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம போடலாம். லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட்டு அண்ட் ஜாப் அப்ளிகேஷன் ஓரியன்டான ஆல் லெட்டர்ஸு, கவர் லெட்டராக இருக்கலாம், ரெசிக்னேஷன் லெட்டராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்மல் லெட்டர் டைப். இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்சனலாக எழுதுகிற லெட்டர்ஸு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பர்த்டே க்ரீட்டிங்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபார்மல். அதே மாதிரி சோஷியல் லெட்டர்ஸும் என்ன அப்படின்னா இன்ஃபார்மல். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம், ஒருத்தவங்களை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க, அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு கண்டலன்ஸு, ஒருத்தவங்க வீட்டில் இறந்துட்டாங்க, கண்டலன்ஸு. ஸோ அதுவுமே இந்த சோஷியல் ஈவெண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த 3 திங்ஸும் வரும். அதையும் ரொம்ப ஃபார்மலாக நம்ம ஒன்றும் வந்து லெட்டர் மாதிரி செய்ய வேண்டாம், தேவை கிடையாது. ஸோ இன்ஃபார்மலாக அந்த என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் அதில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த லெட்டராக வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து இன்ஃபார்மல் டைப்ஸில் வருது. ஃபோர் டைப்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரம் லெட்டர் நேம் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு வந்து வாட் டைப் ஆஃப் லெட்டர் இட் இஸ் அப்படின்னு இந்த திங்ஸையே வந்து ஹெட்டிங்காக கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் நியூட்ரல் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சிவிக் கான்ஷியஸ் லெட்டர்ஸ் எல்லாமே நியூட்ரல் லெட்டரில் வருது. நம்மளோட
கான்ஷியஸ் ஆஃப் பீப்புளோட குட்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், விச் மைட் அஃபெக்ட் சோஷியல், மாரல், பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் சொசைட்டி. இந்த 3 திங்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏரியாலேயோ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி யார் வேணால் நியூட்ரலாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லெட்டர் ஃபார் சிம்பிள் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், லெட்டர் டு த எடிட்டர். ஸோ எடிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லெட்டர் போடுறோம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே நடக்குது, இது உங்கள் நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணால் இட் வில் கம் இன் டு அட்டென்ஷன். அது எந்த அத்தாரிட்டி அதை பார்க்கணுமோ அவங்களோட அட்டென்ஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு we can use the letter to the editor. So these are the types of letters. எக்ஸாம்பிள் நம்ம லெட்டர் டு எடிட்டர் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த நம்ம சொன்னோம் சிவிக் கம்யூனிட்டிஸை எடுத்துக்கலாம். என்னன்னு பாருங்க, யூ ஆர் ராஜா, யார் சென்டரு, ராஜாங்கிற சென்டர். யூ ஆர் அப்செட் அபவுட் த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் த யங் சில்ட்ரன். யூ டிசைட் டு ரைட் a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard. ஸோ இப்போ என்னன்னா, டிவி சேனல்ஸில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற ஷோஸு, என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யங் சில்ட்ரனுக்கு பேட் இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க நோட் பண்ணுறாங்க. இது ஒரு சோஷியல் கன்சர்ன் தான். அவங்க சைல்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா சைல்டுக்குமே காமனாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இட் வில் கிரியேட் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் சேனல், ஸோ அந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டான ஷோஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருக்கு அவங்க லெட்டர் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான பப்ளிக் கன்சர்ன் உள்ள, சோஷியல் கன்சர்ன் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லெட்டர் டு எடிட்டருக்கு போடலாம். ஸோ நம்ம வந்து எழுதுகிறோம், டேட்டு, எடிட்டர், லீடிங் நியூஸ் பேப்பர்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த ஹிந்து தான் லீடிங் நியூஸ் பேப்பர். சலிட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டோம், சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாடி ஆஃப் இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், நெகட்டிவ் தாட்ஸை அவங்களுக்குள்ளே கொண்டு வருது. ஸோ சோஷியல் டெலிவிஷனுங்கிறது எஃபெக்டிவ் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் கம்யூனிகேஷன். அதை வந்து என்ன பண்ணணும், மோர் வேல்யூ பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he is humbly request you to publish the letter so the television channels improve the standard of telecast. So இதுதான் ஒரு body of the letter. ஸோ சோஷியல் கன்சர்ன் ஒரு லெட்டர் டு எடிட்டருக்கு எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து விச் வில் அஃபெக்ட் த மொராலிட்டி ஆஃப் த அந்த ஒரு பப்ளிக் அப்படின்னா இல்லை பர்சன், ஒரு இண்டிவிஜுவல், யங் சில்ட்ரன், எதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எந்த விஷயத்தையும் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து நம்ம லெட்டர் டு த எடிட்டரில் போடலாம். ஸோ அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஒரு தடவை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. திஸ் டைப் ஆல் வில் கம் அண்டர் திஸ் திங்ஸ். ஸோ பிளேசிங் ஆர்டர் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த டைப் ஆஃப் பிளேசிங் ஆர்டரில் வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது இந்த கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு பார்த்தோரும் கண்டுபிடிச்சிக்க தெரியணும். ஸோ யூசுஃப்ங்கிற சென்டராக இருக்கார். யாருன்னா ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி ஆஃப் த லிட்டரரி கிளப் ஆஃப் யுவர் ஸ்கூல். அண்ட் இப்போ ரீட் த ஃபாலோயிங் லெட்டர் தட் ஹி ரைட்ஸ் டு எ புக் செல்லர் ரெக்வஸ்டிங் ஹிம் டு சப்ளை சம் புக்ஸ் ஃபார் த ஸ்கூல் லைப்ரரி. இது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் டு எ புக் செல்லர் ரெக்வஸ்டிங் ஃபார் அ புக்ஸ் ஃபார் தர் ஸ்கூல் லைப்ரரிக்கு புக்ஸு வந்து வேணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் போடுறாங்க. விஷயம் இவ்வளோதான். அப்போது ஃப்ரம் டேட்டு டு யாரோ ஒரு புக்கு கம்பெனி அங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை, நம்மளா ஒரு கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ வுட் லைக். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் லைப்ரரிக்கு வந்து நமக்கு புக்ஸ் தேவைப்படுது, ப்ளீஸ் என்ஷூர் த இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். அண்ட் தென் ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் தட் புக்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன் அண்ட் ஆர் நீட்லி பேக். நம்மளோட ரெக்வஸ்ட்டையும் அங்கே வச்சு அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ, யூ கைண்ட்லி சென்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து பர்டிகுலர்ஸை சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு லெட்டர் தான். தேங்கிங்க ஃபெய்த்ஃபுல்லி அவங்க யார் டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அட்ரஸ் ஆன் த என்வெலப்பு கவுண்டர் சைன்டு அவர் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஹெட் மாஸ்டர் ஒரு கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க.
இது லெட்டர். அண்ட் தென் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், கவர் லெட்டர் நம்ம நிறைய கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க, எழுதி பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஜாப் ரெக்வஸ்ட் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் லெட்டரில் என்ன, அது வந்து அப்ளிகேஷன் லெட்டர் கவர் லெட்டர் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸு, நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஹைலைட் பண்ணி ஒரு கவர் லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த லெட்டர் தான் நம்மளோட ஃபேஸாக அங்கே இருக்க போது. நமக்கு ஜாபை கொடுக்கலாமா, நம்மளை இன்டர்வியூ கூப்பிடலாமான்னு அவங்கள சஜஸ்ட் பண்ண வைக்கிறது இந்த லெட்டர் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வி ப்ரொவைட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், அது நம்மளை பற்றின குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுப்போம். எஃபெக்டிவ் அப்ளிகேஷன் லெட்டர்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளோட நம்ம அப்ளை பண்ண ஜாபுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் போட்டு என்ன பண்ணோம், ஒரு கவர் லெட்டர் எழுதுவோம். ஃபார்மேட் நமக்கு என்னெல்லாம் அதில் இருக்கும், நேம், அட்ரஸ் நம்ம எழுதிடுவோம். இதில் என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கவர் லெட்டர்ஸில். அண்ட் தென் டேட், எம்ப்ளாயர், அண்ட் தென் நம்ம சல்யூட்டேஷன் கொடுத்துட்றோம். கண்டென்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பொசிஷனுக்கு ஏன் அப்ளை பண்ணுறோன்னு ஒரு பேராகிராஃபாக நம்ம கொடுத்துட்றோம். அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, டு கன்க்ளூட் ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து இந்த ஃபாலோஅப்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் அண்ட் நேம் வந்து க்ளோசரில் கொடுத்துட்றோம். ஸோ நம்மளோட இந்த உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு தடவை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட். லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி யாருக்கோ ஒரு லெட்டர் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யார் அப்படின்னா மது இல்லைனா ராஜேஷ் ஆஃப் தர்மபுரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட். அவங்க வந்து ஒரு பிரின்ஸிபலுக்கு ஒரு ஸ்கூல், தர்மபுரியில் இருக்க ஒரு ஸ்கூல் சிஷ்யா மெட்ரிகுலேஷன், அந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரெக்வஸ்டிங் ஹிம் ஓப்பன் ஏ கரியர் கவுன்சிலிங் சென்டர் இன் த ஸ்கூல். அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேரியர் கவுன்சிலிங் சென்டர் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து டீச்சர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2ல் என்ன எடுக்கணும், அவங்க என்ன ஜாப் கேரியரை சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ரிலேட்டடான குரூப் எது, அதை அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரியான கைடன்ஸுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு கேரியர் கவுன்சிலிங் சென்டர் வந்து வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஃப்ரம் டு salutation, நமக்கு என்ன சப்ஜெக்ட், ரெக்வஸ்ட் டு ஓப்பன் கரியர் கவுன்சிலிங் சென்டர். நமக்கு வந்து சப்ஜெக்ட்டுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். ஒரு லெட்டர் கொடுத்துட்றாங்க, அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த கரெக்ட் சப்ஜெக்ட் டு த பர்டிகுலர் லெட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அது என்ன இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்களோ அந்த எக்ஸாக்ட் இஷ்யூவை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிடுவாங்க. தேங்கிங், சல்யூட்டேஷன், அட்ரஸ்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. அதாவது என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெட்டர் ரைட்டிங் அங்கே எதுவும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் சினாரியோஸ் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் லெட்டர் அதுன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அந்த லெட்டரை எழுதியிருக்கோம், அந்த கண்டென்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொஷின்ஸில் இருக்குது. எப்படின்னா, ஐ மீன் நம்ம சொன்னோம் இல்லையா, கோர்டியஸ் வேர்ட்ஸு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எழுதணும். அப்போ அது இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டு வே டு ஆஸ்க் த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஹோல் லெட்டர் ரைட்டிங்லாம் நம்ம எழுத போகிறது கிடையாது. இதெல்லாம் எதுவும் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, லெட்டர் ஆஃப் என்கொயரினா அதில் என்ன இருக்கும், எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கேட்குறீங்களா, அதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸாமில். இந்த மாதிரி ஃபார்மட்டிங்காலாம் அவங்க எதுவுமே நம்ம கேட்கல. அண்ட் தென் லெட்டர் ஆஃப் என்கொயரியும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதை பற்றியோ வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டரை போடுவோம். அதுதான் லெட்டர் ஆஃப் என்கொயரி. அதோட வேர்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறதுக்கு 200 வேர்ட்ஸுக்கு மேலே நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக நமக்கு என்ன பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் இப்போ கிறிஸ்பாக கேட்டுட்டு விட்டுடுறோம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு என்கொயர் அண்ட் கெட் டீட்டெயில்ஸ் டு பர்ச்சேஸ் அன் ஐட்டம், இல்லை ஒரு ஸ்டடி கோர்ஸ், ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ட்ரிப்பு போகிறோம், அந்த இப்போ ட்ரிப்புக்கு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தேவை, எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், ஸ்டே எப்படி, இதெல்லாம். அண்ட் தென் இட் மஸ்ட் இன்க்ளூட் சென்டரோட டீட்டெயில்ஸை எக்ஸாக்டாக அனுப்பியிருக்கணும். அப்போ தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா நமக்கு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் இஷ்யூஸ் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், என்கொயர் பண்ணி ஒரு லெட்டரை போடலாம்.
இங்கே வந்து கொடுத்துருக்க மாடல் லெட்டர் பார்த்தீங்கன்னா விமலா ஹேட் பர்ச்சேஸ்ட் ஏ லேப்டாப் லாஸ்ட் இயர். லேப்டாப் வந்து லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யாருக்கு லெட்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஷாப்புக்கு என்கொயரிங் அபவுட் த வாரண்டி கவரேஜ் ஃபார் த டேமேஜ் காஸ். ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அந்த லேப்டாப்புக்கு, அப்போ அந்த வாரண்டி எத்தனை நாள் இருந்தது, இப்போ இது இன்க்ளூடடாக இருக்குமா, இதை பற்றின ஒரு என்கொயரி லெட்டர் தான் வந்து அவங்க போடணும். அப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும், ஃப்ரம் டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். படித்ததுமே விமலா அவங்க இருக்காங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்போட மேனேஜராக இருக்கலாம், அட்ரஸ் போட்டுடுறோம். இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளோட திங்ஸ் தான். மெயில் ஐடி, டேட் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். சப்ஜெக்ட் என்கொயரி அபவுட் த டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ரிகார்டிங். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் மட்டும் எல்லாத்துலேயும் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. பாடி ஆஃப் த லெட்டரை ஒரு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு போதுமான விஷயமா இருக்கும் நமக்கு. ஸோ அவங்க என்னென்ன லாஸ்ட் இயர் வாங்கணும், அது வந்து நியூ இயர் ஆஃபரில் வாங்கினது. ஸோ அந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆனதுனால வி வாண்ட் டு நோ அது ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் என்கொயரிஸ் என்னெல்லாம் பண்ணலாம்னு சம் மாடல்ஸ் இருக்குது, ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தென் லெட்டர் ஆஃப் ஆர்டரிங் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற ஒரு திங்ஸை பற்றி நம்ம இந்த ஆர்டர் லெட்டர் பிளேஸ் பண்ணுறோம். யார் அப்படின்னா இங்கே மிஸ் தீபா, ஒரு என்ஜிஓ வந்து ரைட்ஸ் அ லெட்டர் டு தி ஹோல்சேல் புக் ஷாப் டீலர் 100 copies ஆஃப் மீடியம் சைஸ் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஸோ நம்ம இந்த மாதிரி சப்ளை பண்ணோம் இல்லையா, ஒரு டுகெதரான ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா 100 copies ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து மெயில் ஐடியை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அது அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னவா இருந்தது, ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ரிகார்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எங்கள் டிஸ்கவுண்ட் வந்து ஏதோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 100 காப்பி வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ண விரும்புகிறோம். வித்தின் எ வீக் வந்து தேவைப்படுது. ஸோ எஸ்டிமேஷன் என்ன, பல்க் ஆர்டருக்கு நான் உங்களோட ரிப்ளையை ஆஸ் மச் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், தேங்க்யூ இங்கே போட்டு முடிச்சிடுறோம். அதுவே லெட்டர் ஆஃப் ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் லெட்டர் டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் ரிசீவிங் தி ஆர்டர் என்ன பண்ணுவோம், தீபா என்ன பண்ணுறாங்கன்னா சம் ஆஃப் த டிக்ஷனரி டேமேஜாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஷி ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதே தான் எகெயின் போட்டுடுறோம். ஃப்ரம் டு முடிஞ்சது. சப்ஜெக்ட் என்னென்னா கம்ப்ளைண்ட் அபவுட் டேமேஜ் டிக்ஷனரிஸ் ரிகார்டிங். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம், அடுத்து வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரிசீவிங் த ஆர்டர் காப்பீஸ் என்ன பண்ணுறோம், ஒரு 25 காப்பீஸில் டேமேஜஸ் இருக்குது, சம் காப்பீஸில் பேஜஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அண்டு சம் மோர் காப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையுமே புட்டப் பண்ணிவிட்டு ஃபைனலி கைண்ட்லி செக் அண்ட் ரிட்டர்ன் காப்பீஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் கம்ப்ளைண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஓகே, அதே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம், அண்ட் தென் வந்து அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கேன்சலிங் ஆர்டர் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துட்றாங்க. ராம்குமார் யாருன்னா சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் ஒரு மதுரையில் இருக்க ஒரு ஷாப்போட சேல்ஸ் மேனேஜர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூ பிளேஸ்ட் எ பல்க் ஆர்டர் வித் ஷோபா ட்ரெஸ்ஸஸ். அதே மதுரையில் இருக்க ஷோபா ட்ரெஸ்ஸஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பல்க் ஆர்டர் கவுன் சப்ளை வந்து கேட்டிருக்காங்க. The firm has failed to execute the order. In spite of our many reminders, there is no positive response from them. Write a letter to the firm that you are constrained to cancel the order that you had placed before. ஸோ நமக்கு எல்லாமே என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வி ஹவ் ப்ராமிஸ்ட் வி ஹாவ் டு கெப் த ப்ராமிஸ் இல்லையா. அப்போ அந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டைம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்ம கொடுத்த ஆர்டர் அவங்களால சரியாக அந்த டயத்துக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும், அதோட எஃபெக்ட் வந்து அந்த கஸ்டமருக்கும் இருக்கும், அது செல்லருக்கும் இருக்கும். நம்ம யார்கிட்ட நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த மாதிரியான சினாரியோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், அவங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண என்ன பண்ணிட்டாங்க,
பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have given many reminders. கொடுத்துமே அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ இது மாதிரி சினாரியோவில் ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can cancel the order. ஸோ அந்த மாதிரி சினாரியோ யார் ஃப்ரம் என்ன டு என்ன கொடுத்துட்றோம், என்ன சப்ஜெக்ட் ஆர்டர் ஃபார் கவுன்ஸை கேன்சல் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நமக்கும் வந்து லீகல் இஷ்யூ வரக்கூடாது இல்லையா, எக்ஸாக்டாக ப்ராப்பராக நம்ம ஒரு அஃபிஷியல் லெட்டர் அவங்களுக்கு புட்டப் பண்ணிவிட்டு we are cancelling the order. ஸோ இந்த மாதிரி நம்ம அதே கண்டென்ட் தான் இங்கே உள்ளே கொடுத்துருக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், இந்த டேட்லேயே ப்ளேஸ் பண்ணோம், நமக்கு அந்த இது செட் ஆஃப் இது வந்து பர்டிகுலர் டேட்குள்ளே கன்சர்ன் டேட்குள்ளே கிடைக்கல. And then அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், we are about to cancel the order. I hope that the cancellation of the said order will not affect our otherwise good business terms in future. ஸோ அந்த கவுன்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் தேவைப்படுது, நாங்கள் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அண்ட் தென் மதர் திங்ஸ் வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் டீல் இருந்ததோ அதை அப்படியே வந்து ஃப்யூச்சரில் கன்டினியூ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஃபெய்த்ஃபுல்லி டு அட்ரஸ் யாருக்கு படுப்ப போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லெட்டர். இந்த டைப் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம புக்கில் எஸ்சிஆர்டியில் ஓப்பன் லெட்டர்ஸ் ஒரு 2 இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாகூரோட ஓப்பன் லெட்டர், அண்ட் தென் நம்மளோட ப்ரோஸில் வந்து ஒரு நேரு வந்து அவங்களோட டாட்டர் இந்திராவுக்கு எழுதின ஒரு ஓப்பன் லெட்டர் இருக்குது. ஸோ இந்த லெட்டருங்கிற ஓப்பன் லெட்டர் கான்செப்ட் நம்ம எஸ்சிஆர்டியில் இருக்கிறதுனால இதையும் டுகெதராக பார்த்துக்கிறோம். ஸோ ஓப்பன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் தான், அதை வந்து ஒரு பர்சனலாக இருக்காது, அதுவும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு வைடு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். அது வந்து எல்லா சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கான்டென்ட்டாக நமக்கு வந்து அங்கே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன பண்ணுவோம் ஓப்பன் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்ஷனலி த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அதர் மீடியா இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதோட கண்டென்ட் ஒர்த்தியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சோஷியாலஜிஸ்ட், ஸ்காலர்ஸு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஃபைண்டிங்ஸை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் லெட்டராக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓப்பன் லெட்டர்ஸில் வரும். எக்ஸாம்பிள் லெட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம லெட்டர் அந்த ஓப்பன் லெட்டர்னு பொறுத்த வரைக்கும் பாடி ஆஃப் கண்டென்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்க போது நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம். வாட் இஸ் ஓப்பன் லெட்டர், அதில் என்ன மாதிரியான லெட்டர்ஸ் இருக்கும், ஐ மீன் யாருக்கு அதை போடுவாங்க, ஹூ ஆர் த ஆடியன்ஸ் ஃபார் த ஓப்பன் லெட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாகூர் வந்து மகாத்மா காந்திக்கு எழுதின ஒரு லெட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லெட்டரோட ஃபார்மெட் இது. பட் இதே மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன பண்ண நமக்கு எம்சிக்யூவாக இருக்க போது ஒரு மாடல் ஃபார்மட்டிங் தான். அதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பர்பஸ் ஆஃப் த லெட்டர் என்ன, அண்ட் தென் அதில் இருக்கிற சில வாட் இஸ் இட் சினோனிம்ஸ். ஸோ இதெல்லாம் சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், வேர்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் மட்டும் ஒரு தர ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் லெட்டரையும் சரி இதுலேயும் சரி இந்த ஃபைனலாக இருக்கிற சினோனிம் ஆண்டோனிமை மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 திங்ஸ் தான். ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்னபடி ஃபார்மட்டிங்கில் ஒரு கொஷின் இருக்குதுன்னு சொன்னோமா, அது மாதிரி ஒரு ஃபார்மட்டிங்கில் ஒரு கொஷின் வந்து நமக்கு இருக்குது. கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ இது. ஸோ சப்ஜெக்ட் ஐ மீன் வாட் இஸ் இட் சலுட்டேஷன் வில் கம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சப்ஜெக்ட் வந்து வரும். அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்மல் லெட்டர் அதில் நம்ம எதெல்லாம் இல்லை ரிசீவர் அட்ரஸ்ஸு அண்ட் சப்ஜெக்ட் வந்து இன்ஃபார்மல் லெட்டரில் வராது, கேன்சல் அவுட் பண்ணோம்னா அதுதான் ஃபார்மட் ஆஃப் இன்ஃபார்மல் லெட்டர். அண்ட் தென் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வாட் டைப் ஆஃப் கொஷின், நம்ம லெட்டர்ஸ் டைப்ஸ் பார்த்தோமா, வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ்டு டு, அங்கே சினாரியோ கொடுத்துட்டாங்க டு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நம்ம பார்த்தோமா. ஸோ ஒரு என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோன்னா என்ன லெட்டர் அங்கே எடுத்தோம், என்கொயரி லெட்டர் வந்து போட்டிருக்குவாங்க. அப்போ என்ன லெட்டர், என்கொயரி லெட்டர். சேல்ஸ் பண்ணுறது இல்லை, பர்சனல் லெட்டர் கிடையாது, ரெசிக்னேஷன் லெட்டர் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க குரூப் 4க்கு, நமக்கு அவ்வளோ சிம்பிளாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக ஒரு லெட்டர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த லெட்டருக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நாலேஜ் டைப்ஸ் ஆஃப் லெட்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன,
மரியாதையாக பேசணும், லெட்டரை மரியாதையாக எழுதணும்னு சொன்னோமா, அது எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் விஷஸ் டு சஜஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டு த காலேஜ் லைப்ரரி ரிசோர்ஸஸ். அவங்க காலேஜில் இருக்க லைப்ரரி ரிசோர்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் ரிசோர்ஸஸை. த பெஸ்ட் வேஸ் டு ஃப்ரேஸ் த ரெக்வஸ்ட் டு த லைப்ரரி. இது எது அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன பேசேஜ் காமிச்சேன் இல்லையா, அந்த பேசேஜ் வந்து எப்படி லெட்டரை நீங்கள் எழுதணுங்கிற உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தோம். எப்படி, த லைப்ரரி ஹேஸ் நோ குட் புக்ஸ் இப்படின்னு வந்து அரகண்ட்டாக பேசக்கூடாது. உங்கள் லைப்ரரியில் குட் புக்ஸே இல்லை, நீங்கள் ரொம்ப அதிக புக்கு வாங்கணும். அது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது, ஹவு மச் அண்ட் ஹவு மெனி தே கேன் பைங்கிறது. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. லைப்ரரிஸ் டெரிபிளாக இருந்தது, சுத்த ஆக்வர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போயிடுது. எப்படி எழுதணும், நமக்கு ஒரு விஷயம் தேவை, we need to request something அப்படின்னா what is a formal ஒரு legible way to write this letter அப்படின்னா, I have noticed that the library's collection lacks recent publication in the field of AI. Would it be possible to expand the collection with my researched list of latest publication? ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, லேக் ஆஃப் ஏஐ வந்து இப்போ நமக்கு வந்து ட்ரெண்டு அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நமக்கு தேவைப்படும். அப்போ அந்த இது லேக்கிங்காக இருக்குது லைப்ரரியில். அவங்க என்ன கேட்குறாங்க, பொலைட் வேலை ரெக்வஸ்ட் பண்ணுறோம், வுட் இட் பி பாசிபிள் டு எக்ஸ்பேண்ட் த கலெக்ஷன். அது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்யூஷனும் வச்சுருக்காங்க. ரிசர்ச் பண்ணி லிஸ்ட் ஆஃப் லேட்டஸ்ட் பப்ளிகேஷன் புக்கையும் ரிசர்ச் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரெக்வஸ்ட் சம் இன்ஃபர்மேஷன், எனி கைண்ட் ஆஃப் திங். ஸோ இப்படிப்பட்ட கோச்சியஸ் வேர்டை யூஸ் பண்ணி தான் அந்த பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். அப்போ அதை வச்சு ஒரு லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மட்டிங், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் லெட்டர், அண்ட் தென் வந்து எப்படி நம்ம வந்து ஹவு வி ஹாவ் டு ரைட் ப்ராப்பர்லி அப்படி. ஸோ இந்த பேசிக் திங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் டிஎன்பிசி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அதாவது அடுத்து வந்து ஒரு 10 கொஷின் ஸ்ப்ளிட்டப்பு, ஒரு 3 கொஷின் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் போயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி 3 கொஷின்ஸ் லெட்டர் ரைட்டிங்கில் இருக்க போது. அண்ட் ரிமைனிங் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸு, ஜம்பிள்டு சென்டென்ஸுன்னு. இப்போ ஜம்பிள் சென்டென்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு தடவை பார்த்துக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு செகண்ட் அந்த சரி இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்கட்டும், நம்ம அந்த வேர்டு பார்த்துட்டு பார்க்கலாம். கீழே அந்த கண்டென்ட் பார்த்துட்டு அப்புறம் அந்த கொஷினுக்கு போகலாம். மேக்கிங் குவரிஸ், அடுத்த டைப் மேக்கிங் குவரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ணுறாங்க, கொஷின் அதாவது ஆன்சர் மட்டுமே சரியாக எழுதணும், கரெக்டாக எழுத தெரியுதான்னு பார்க்குறதுங்கிறது கிடையாது. நம்ம எப்படி கொஷின் பண்ணுவோம், ஹவு டு கொஷின் பீப்புள். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறோம், ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நம்ம முதல்ல என்ன கேட்கணும், அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின்லாம் விஷயம். அப்போ மேக்கிங் குவரிஸ், நம்ம கொரியை மேக் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டான திங். அப்போ அதை எப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்றாங்க, விச் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் பேஸ்டு ஆன் த கிவன் பேசேஜ். இந்த பேசேஜுக்கு சூட்டபிளான கொஷின் எது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா, இந்த கொஷினை கேட்டால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள், த வைப்ரண்ட் சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் வேர் அலைவ் வித் த சவுண்ட்ஸ் ஆஃப் லாஃப்டர் அண்ட் மியூசிக் ஆஸ் பீப்புள் செலிப்ரேட்டட் த ஆனுவல் ஃபெஸ்டிவல். என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லைவ்லியாக இருக்குது. அண்டு சவுண்ட்ஸ் ஆஃப் லாஃப்டர் மியூசிக்கோட செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. Colorful decorations adorned the buildings and food stalls offered a variety of delicious treats from different cultures. இன்னும் என்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக. அப்புறம் ஃபுட் ஸ்டால் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட் ஸ்டாலில் எப்படிப்பட்ட ஃபுட் இருக்குன்னா, வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் ட்ரீட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் இருக்க ட்ரீட்ஸ் வந்து டெலிஷியஸ் ட்ரீட்ஸ் வந்து அந்த ஸ்டாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு சூட்டபிளான கொஷின் நான் என்ன கேட்கலாம், what colors were chosen for the decorations in the city? கலர்ஃபுல் டெக்கரேஷன் தான் போட்டிருந்தாங்க, என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. வாட் டைம் டூ த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட், டைமோ ஃபயர் ஒர்க்கோ மென்ஷன் பண்ணலை. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆனுவல் ஃபெஸ்டிவல் தான் சொன்னாங்க, அது நேம் என்னன்னா அந்த கண்டென்ட்ல இல்லை.
வாட் டைப் ஆஃப் ஃபுட் இஸ் பீயிங் சோல்ட் அட் த ஃபுட் ஸ்டால் இன் த ஃபெஸ்டிவல். இதுக்கு நமக்கு ஆன்சர் இருந்தது. என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு? ஆஃபர் வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் ட்ரீட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ அது வந்து நமக்கு ஆன்சர் இருக்குது. அப்போ இந்த கொஷின் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங்கில் இந்த லெட்டர் ஃபார்மேட்டிங்கை போயிட்டு அடுத்ததெல்லாம் வந்துட்டோம்னா ஆன்சர் அங்கே அப்படியே இருக்குது, கொஷின்லேயே இருக்குது. ஓகேயா? நம்மளோட திங் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கீ பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஆன்சர் டக்குன்னு எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுறது தான். இது எதுவுமே படிக்க தேவையே கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக இந்த ரிமைனிங் 7 கொஷினை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போட யூஸ் பண்ண. 7 கொஷின் கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்ம அதை படிச்சுட்டு போய் எடுக்கல, ஆன்சர் அங்கே இருக்குது, எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம அந்த வேலை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அதே சிமிலர் தான். விச் கொஷின் இஸ் ரிலேட்டட் டு த கிவன் பேசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓஷன் வந்து ஒரு வாஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ், ஹோம் டு கவுண்ட்லெஸ் ஸ்பெஷியஸ் ஆஃப் மெரைன் லைஃபுக்கு ஒரு ஹோமாக இருக்குது. கலர்ஃபுல் கோரல் ரீஃப்ஸ் டு டீப் சீ கிரியேட்ஸ், எல்லாமே அண்டர் வாட்டர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஸாக இருக்குது. ஆஸ் வி லேர்ன் மோர் அபவுட் த ஓஷன் நம்ம பண்ணும்போது இட் பிகம்ஸ் கிளியர் தட் protecting this vital ecosystem is essential for the health of our planet. கண்டிப்பாக எல்லாமே நமக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் தான். ஒரு சினாரியோ அஃபெக்ட் பண்ணுது, பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது எல்லா ஹியூமன் எல்லாரையுமே இந்த சைக்கிள் அஃபெக்ட் பண்ணணும். அப்போ எல்லாத்தோட சைக்கிளையுமே சரியாக ப்ராப்பராக நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி டு லீட் அ ப்ராப்பர் லைஃப் இன் த எர்த். அப்போ பார்த்தோன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டைப் ஆஃப் போட்ஸை பற்றின கண்டென்ட் கிடையாது. நமக்கு நேம் ஆஃப் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அவங்க கொடுத்துருக்க பேசேஜில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்மளோட ஓன் நாலேஜை இங்கே எந்த பேசேஜ்லையுமே நம்ம இங்கிலீஷில் கொடுக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க பேசேஜில் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து டீப்பர் பார்ட் ஆஃப் ஓஷன் எனக்கு தெரியும், அது நமக்கு தேவையில்லை. அந்த இதில் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, விச் ஓஷன் ஷிப்ரேக் இதை பற்றிலாம் எதுவுமே பேசல. Why is protecting the ocean ecosystem vital for the health of our planet? அப்படியே எக்ஸாக்டாக அங்கே வேர்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கொஷினாக கேட்கலாம். ஸோ நம்ம இதுக்காக நம்மளோட பிளானட்டோட ஹெல்த்துக்காக நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஷினாக இருந்தது. அடுத்து இன்ஃபரன்சஸ்ங்கிற ஹெட்டிங் சிலபஸில் இருந்தது. இன்ஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம், அந்த சினாரியோ அதை வச்சு நம்ம என்ன வந்து இன்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்மளோட ஓன் நாலேஜ் இருக்கக்கூடாது. Maria always carries an umbrella in her bag. Today, despite clear skies, she brought her umbrella to work. அர்த்தம் என்ன, ரெகுலராக மரியா வந்து அம்பர்லா எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க பேக்கில். அவங்க வரும்போது டிஸ்பைட் கிளியர் ஸ்கை வந்து கிளியராக தான் இருக்குது அன்னைக்கு, அந்த டே வந்து கிளியராக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணாங்க, ஷீ brought her umbrella to work. சரி, நான் இப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம், அவங்களோட அந்த பிஹேவியரை வச்சு அவங்க எப்படிப்பட்ட பர்சன், எதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நான் சொல்லலாம். மரியா forgot to check the weather forecast. அவங்க வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணி ரெகுலராக அம்பர்லா எடுத்துகிட்டு போகிற பர்சன் இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் ஷீ கேரிஸ் an umbrella. Maria is superstitious about umbrellas. Umbrellas எடுத்துகிட்டு போகிறது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இல்லாததை அவங்க திங்க் பண்ணலை. எப்பயுமே வந்து அம்பர்லாங்கிறது இஃப் இட் இஸ் சம்மர் சீசன் அப்படின்னா டு அவாய்ட் சன்ஸ் ஹீட்டை நம்ம எடுத்துகிட்டு போவோம். இஃப் இட் இஸ் ரெய்னி சீசன்னா டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ரெயின் எடுத்துகிட்டு போவோம். அப்போ இந்த ரெண்டு விஷயமே சூட்டபிளான விஷயம், சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் இல்லை. மரியா டசன்ட் லைக் சன்னி டேஸ். அந்த டேஸை வச்சு அவங்க என்ன பண்ணல, அவங்களோட லைக்கிங் எல்லாம் அவங்க வந்து எதுவுமே வந்து நமக்கு இங்கே சொல்லலை. மரியா எக்ஸ்பெக்ட்ஸ் இட் டு ரெயின் லேட்டர். வாட் எவர் வரலாம், வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே ரெகுலராக நான் அம்பர்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாக தான் வந்து மரியா இருந்தாங்க. அந்த கொடுத்த பேசேஜ்லேருந்து வாட் வி கேன் இன்ஃபர் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஆன்சராக கொடுக்கணும். ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த பேசேஜ். ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, அந்த பேசேஜ்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் ட்ரா பண்ணலாம், இது 4ல் என்ன கன்க்ளூஷன் நம்ம வந்து ட்ரான் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்னன்ஸ் பற்றி, இட் ரெடியூசஸ் ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்.
ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்னன்ஸ் ஆன்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் என்ஹான்சஸ் செக்யூரிட்டியை ஆன்லைன் ஸ்டோரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுது. திஸ் ஃபெசிலிட்டி ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரி. இது என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுது? டெலிவரியை ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் கவர்னன்ஸ் மூலமாக சென்ட் பண்ண முடியும். இன்க்ரீஸ்டு டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் எசென்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன். ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தி அதை சொல்லும் போது தான் வந்து வைடாக வந்து நம்மளால் அது யூஸ் பண்ணவும் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அது போய் சென்றடையும். அதை மாதிரியான விஷயங்களை இங்கே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க? கவர்னன்ஸ் இன்க்ரீஸ் ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க். ஃபஸ்ட்டே தப்பு, ரெடியூஸ் த பேப்பர் ஒர்க்கு கேன்சல் பண்ணிடுறோம். ஆன்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. கண்டிப்பாக அது வந்து இட் வில் என்ஹான்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டு. இன்க்ரீஸ் டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் க்ரூஷியல் ஃபார் கவர்னன்ஸ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டு. கவர்னன்ஸ் ஸ்லோ டவுன் சர்வீஸ் டெலிவரி. கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து இன்பர்சனாக சொல்கிறது, லெட்டர் போடுறது, இதெல்லாம் விட அதெல்லாம் டிலே ஆகுமே பறிஞ்சு நமக்கு இந்த சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக நம்ம வந்து போட்டுருவோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ வாட் ஆர் த கரெக்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சி, பி அண்ட் சி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். அடுத்த டைப்ஸ் வந்து பிளாங்க்ஸு. பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கரெக்ட் தான், கரெக்டான எந்த வேர்டு அந்த கொடுத்துருக்கிற பிளாங்க்ஸில் ஃபிட்டின் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபப்ளி என்னென்னா சினானிம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரோஸில் இருக்க சினானிம்ஸோட வேர்டு தான் அப்படியே வந்துருந்துருக்கு. நமக்கு இது எல்லாமே நம்ம புக்கில் ப்ரோஸில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக எந்த வேர்டு ஃபிட்டின் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சினானிம்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம சினானிம்ஸ் படிச்சிருந்தோம்னா இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை இப்படி கேட்கல அப்படின்னா என்ன மாதிரியான பிளாங்க்ஸ் வரும்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதில் ஃபில்இன் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக அதுலேருந்து எடுத்து என்ன கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அந்த இடத்துல, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிளாங்க்ஸ் வரலாம். இல்லை ஜஸ்ட்டு நமக்கு வந்து பேசேஜ் கொடுக்காம சிம்பிளாக ஒரு பிளாங்க்ஸ், ஒரு 5 பிளாங்க்ஸ் கொடுத்து சினானிம்ஸ் அதில் உள்ளே புட்டப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் கொஷின் வருது. ஸோ அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் டைப்புன்னு பார்த்தா இவ்வளோ தான். இந்த ஒரு டைப்பும் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது சினானிம்ஸ் பார்ட் மட்டும் தான். மற்ற எல்லாம் அங்கே பேசேஜ் இருக்குது, அதுலேருந்து ஆன்சரை ட்ராப் பண்ணி எழுதணும். ரொம்ப ஈஸியான டாபிக். லெட்டர் ரைட்டிங்லேயும் பெரிய கதை ஒன்றும் இல்லை. ஃபார்மேட்டை படிக்கிறோம், அந்த லெட்டரில் யாருக்கு போடுவோம், என்ன போடுவோம், அது தெரிஞ்சால் அந்த 3 கொஷின் கவர் ஆகிடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த 10 கொஷின் வந்து நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் இது. அந்த ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ்க்கு மட்டும் இந்த க்ளூ கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக சென்சிபிளாக அரேஞ்ச் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன்னா அதாவது பின்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லிவிடுவேன். அப்போ அது சொல்லும் போது என்ன பண்ணாது, அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டோரி வந்து என்னால் கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்போது நம்ம ஒரு ஸ்டோரி அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு பேசேஜ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா we have to arrange it in orderly and in sensible arrangement, மீனிங்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரெமிஸ், கண்டினியூஷன், சப்போர்ட்டு, அப்புறம் எக்ஸாம்பிள் வரும், அப்புறம் கன்க்ளூஷன். ஸோ இப்படிப்பட்ட ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டுனா என்ன, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ கிங், இந்த மாதிரி தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு கதையை. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபைனலாக முடிக்கும் போது ஃபைனலி இப்படி நடந்துச்சு, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது மாதிரி ஏதாவது வேர்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் லைன் என்ன லாஸ்ட் லைன் என்னன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை விட இந்த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஃபைனல் சென்டென்ஸ் பார்க்கணும், ட்ரை பண்ணுவோம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்லாம் என்ன ரிலேட் ஆகிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த பேசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பேசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சைன் போஸ்ட் வேர்ட்ஸ்னால் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் என்ன பண்ணலாம், அந்த தீம் என்ன, அந்த ஓவரால் தீம் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். க்ளூ என்ன இருக்குது அப்படின்னா இனிஷியலாக வந்து டு பிகின், ஃபர்ஸ்ட்லி, இனிஷியலி, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான வேர்டு இருக்கா, அப்போ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹவெவர் ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம், ஹவெவர் ஃபர்தர்மோர் இப்படி நடந்தது, இன் அடிஷன் டு தட் இப்படி நடந்தது, ஃபஸ்ட்டு நடந்ததோட கான்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் லைன் நடக்குது. அப்போ இந்த மாதிரி வேர்டு வந்தால் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருந்திருக்கணும், இருந்தால் தான் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
அடுத்து என்னன்னா ஒரு விஷயத்தை சொல்லி தான் என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள், இன்ஸ்டன்ட், இல்லஸ்ட்ரேட்டுன்னு கொடுக்கலாம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவோம், கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது டெஃபினேஷன் வரணும், அப்புறம் தான் இதை சொல்லியிருப்பாங்கன்னு அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சீக்வன்சிங் இருக்கா, ஃபர்ஸ்ட்லிக்கு அப்புறம் என்ன வரலாம், செகண்ட்லிங்கிற வேர்டு இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் வரும் இல்லையா, செகண்ட்லி இல்லை நெக்ஸ்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்படி நடந்தது, ஃபைனலாக இப்படி முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த வேர்டெல்லாம் சீக்வன்ஸ் வேர்டெல்லாம் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். கன்க்ளூஷனில் டு கன்க்ளூட், சம்மரைஸ், இன் ஷார்ட், அல்டிமேட்லி, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இப்படி இந்த மாதிரியான வேர்டெல்லாம் கன்க்ளூடிங் வேர்டாக இருக்கலாம். ரெஃபரன்சிங் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அஸ் மென்ஷன் பிஃபோர் இன் த ப்ரீவியஸ் செக்ஷன் ஆஸ் வி ஹாவ் சீன். கான்ட்ராஸ்டாக ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா ஆன் தி அதர் ஹேண்ட், ஹவ்வவர், நெவர்திலெஸ்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டான அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சைன் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த அரேஞ்சிங் த சென்டென்ஸ் ஆர்டரில் கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு ஒரு வேளை டக்குன்னு அந்த கொடுத்துருக்க கான்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, புரியலன்னா க்ளூவோட தான் இருக்கான்னு பாருங்கள். அதை வச்சு அடுத்த லைனை வந்து திரும்ப ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. மேக்கிங் queries பார்த்தீங்க அப்படின்னா கொரியில் வந்து நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து கொரியை நம்மளாக ஃப்ரேம் பண்ண சொல்ல போகிறதில்ல. கொஷின் கேட்டாங்க, நமக்கு எப்படி கேட்டுறாங்கன்னா பேசேஜை கொடுத்து அதுக்கு ஆப்டான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு அது ஈஸியாக தான் இருந்தது. ஸ்டில் என்ன மாதிரியா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா கொஷின் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்ஆர்னோ டைப்பில் அந்த கொஷின் இருக்குது. இந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸு, ஹவு லாங், இந்த மாதிரி வேர்டெல்லாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு இது தேவைப்படலை. கேட்டபடி பார்த்தா ஒரு பேசேஜ் கொடுத்து அதுக்கு ஆப்டான கொஷின் என்ன அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த குரூப் 4ல் கேட்காத ஒரு கொஷின், இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் அவங்க கேட்கல. அடுத்தது தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டியூஷன் கொஷின் வந்து நமக்கு வரல. ஸோ சப்ஸ்டியூஷன் வந்து ஒருவேளை இதுவும் வந்து நியூ டாபிக் தான் இல்லையா, பார்க்கலன்னா ஒரு கிளான்ஸ் வந்து என்ன சப்ஸ்டியூஷன்னா ஒரு வேர்டோ ஒரு பெரிய சென்டென்ஸுக்கு பதிலாக ஒரு வேர்டை புட்டப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங் தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அ வேர்ட், ஃப்ரேஸ் இல்லைன்னா ஒரு கிளாஸு இன் எ சென்டென்ஸ் வித் எ ஃபில்லர் வேர்ட், அதை தான் என்னன்னு சொல்லணும்னா ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒன், ஸோ, ஆர், டூ, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லர் வேர்ட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை திரும்பவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டே இருக்கிறதுல யூஸ் இல்லை இல்லையா. அந்த ரெப்படேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஃபில்லர் வேர்ட்ஸை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ நெவர் சா எ பர்பிள் கவ், ஐ நெவர் ஹோப் டு see ஒன். என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஒரு பர்பிள் கவ் பார்த்தது இல்லை, ஐ நெவர் சா, இனிமேயும் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. திரும்பவும் நான் ஒரு பர்பிள் கவ் பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஐ நெவர் ஹோப் டு see ஒன், ஒன்னுன்னா என்ன, இந்த பர்பிள் கவ் மாதிரியான இன்னொன்று நான் பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்ல. அப்போ இந்த ஃப்ரேஸை திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு கோ டு ஸ்பெயின் பட் ஐ டோன்ட் லைக் இட் தேர் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஸ்பெயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து போகணுன்னு விருப்பப்படுறாங்க, பட் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணல, ஐ டோன்ட் லைக் இட் தேர். தேருங்கிறது என்னது, அந்த ஸ்பெயின், அங்கே போகணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வேர்ட்ஸையோ ஃப்ரேஸையோ திரும்ப ரிப்பீட்டடாக எழுதுறதுக்கு பதிலாக வி கேன் யூஸ் அ ஃபில்லர் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான தேர், ஒன், ஸோ, ஆர், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அதை புட்டப் பண்ணுறேன். அதுதான் வந்து சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராமட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நாமினல், வேர்பல், கிளாஸல் சப்ஸ்டியூஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வர வேர்டை அந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி மட்டும் தெரியும். இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா நமக்கு மாடலாக கேட்கல, வேர்பல் சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி வர கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அப்படி கேட்டால் வர்பலில் என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளாஸலில் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி திங்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டைப்பில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோங்கன்னு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஐ saw a beautiful dress in the shop window
அண்ட் ஐ வாண்டட் டு பை த ட்ரெஸ். இப்போ அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது பை தட் ட்ரெஸ் திரும்ப சொல்லத்துக்கு பதிலாக ட்ரெஸ்ஸு தான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா, ஐ வாண்டட் டு பை இட் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருதா? சிம்பிளாக சொல்லிக்கலாம். திரும்ப நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்டட் டு பை இட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட், தட் இஸ் த பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அப்படியே she went to the store and she bought some milk and she bought some bread and she bought some eggs. எப்படி இருக்குது? ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு ஒரே வேர்டு வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க ஸ்டோருக்கு போய் இதெல்லாம் வாங்கினாங்க. விஷயம் இதுதான். she went to the store and she bought some, என்னென்ன வாங்கினாங்க? மில்க்கு, ப்ரெட்டு, எக்ஸ். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? அவங்க வாங்கினது எழுதிட்டோம். அப்போ இதை வந்து இப்போ வந்து நான் சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் தான் இருக்கணும்னு அடம் பிடிக்காமல் என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணிட்டாங்க, சப்ஸ்டியூட் ஆகி எந்த வேர்டுக்கு எல்லாம் சேர்த்து எந்த வேர்டு சப்ஸ்டியூட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இந்த டைப்பில் ஒன் ஸோ இந்த வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் சப்ஸ்டியூட்டடாக என்ன பண்ணுவாங்க, சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எதோட சப்ஸ்டியூஷன், இங்கே எது சப்ஸ்டியூஷனாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் some milk, bread and eggs டுகெதராக சேர்த்து எழுதிடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் சொல்கிறோம். the cat sat on the mat and the cat slept அப்படின்னா திரும்ப நான் வந்து அந்த கேட்டுன்னு இல்லை, அது மேலே மேட், இந்த கேட் தான் sat on the mat and என்ன பண்ணுச்சு, it slept, அப்புறம் அது தூங்குனுச்சு. திரும்ப நான் அந்த கேட்டை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. would you like a cup of coffee? yes I would அப்படின்னு சொன்னாலே போதும். yes I would like to have a cup of coffee திரும்ப சொல்ல வேணாம். yes I would. அப்போ இங்கே எது சப்ஸ்டியூஷன்? woodங்கிறது சப்ஸ்டியூஷன். என்ன வேர்டை வேணால் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எக்ஸாக்டாக மீனிங்கை வந்து பொறுத்துற மாதிரி இருக்கணும். ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அண்ட் மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் தான் போகிறாங்க. ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அண்ட் ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட். அவரும் வந்து அங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் கொஷின் வரலாம். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், ஆன்சர் பார்க்க வேண்டாம். இதை வந்து எப்படி வந்து இங்கே உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கு ஆப்ஷன்ஸ், இதில் எது வந்து ஃபிட்டின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை பார்க்காம போட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்டியூஷன் மாடல் நம்ம கேட்கல, நமக்கு குரூப் 2ல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு மாடல் மட்டும் பார்த்துக்கோம். ஸோ ஓகே, ஸோ யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 20 கொஷின்ஸ் இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 அண்ட் யூனிட் 5 மட்டும் என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குது. ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து யூனிட் 2வும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்டிங் இருக்குது நமக்கு. யூனிட்டில் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து அந்த யூனிட் 2ல் வந்து ஆட் ஆன் பண்ண மாதிரி இருந்தது. பட் ப்ராபப்ளி குரூப் 2ல் நம்ம வந்து தே வில் ஸ்டிக் டு த நம்பர் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 20 மேஜர் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதில் இன்னும் ஒரு பெஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, இது நம்ம படிக்காமலே போய் எழுத போகிற டாபிக். அதாவது நான் எதுவுமே மெமரிலாம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், ஸ்ட்ராங் கொஷினா என்ன, வீக் கொஷின் என்ன, இது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண நமக்கா தெரிஞ்சிருக்கணும். அதர் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜில் ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுறது தான். ஒரு 20 கொஷின் பார்த்தீங்கன்னா படிக்கவே போகிறதில்ல, நம்ம போய் என்ன பண்ணலாம், ஆனால் 20 கொஷினை வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும், மேஜரான ரோலை ப்ளே பண்ணும். குரூப் 4ஓட கொஷின் ஃபார்மெட்டே பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் ஃபார்மெட்டு, இதுதான் ஒரு டைப்புக்கு ரீசெண்டாக நடந்த கொஷினை பார்க்குறது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ரிவிஷன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரூப் 4ஓட நமக்கு இனிஷியலாக நம்மளோட ஓல்டு சிலபஸில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க, ஒரு 5 கொஷின் வந்து நம்ம கேட்பாங்க. இப்படி தான் நார்மலாக நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. பட் டைம் கன்சூமிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து அந்த பேசேஜ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. இது மட்டும்தான் அந்த ஓல்டு ஃபார்மேட். அதர் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 2 லைன்ஸில் 1 லைன் 3 லைனில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிம்பிள் பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷின். அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன 20 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. பட் இது மட்டும்தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட். என்னென்னா அந்த கண்டென்ட் படிச்சுட்டு ஒரு 3 கொஷின் அதுலேருந்து அட்டன் பண்ணிடலாம். இதை மாதிரி 1 or 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிமைனிங் எல்லாமே சிங்கிள் பேசேஜ் கொஷின் தான் வரப்போகுது. அதில் இது என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் கன்சூமிங் தான். டைமை மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிக் பண்ணிகிட்டே போயிட்டீங்க அப்படின்னா அதர் பார்ட்டை நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்.
இது ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு இருந்தது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கொஷின்லேருந்து ஆன்சர் வரும். அதே மாதிரி சினானிம்ஸ் நம்ம படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். அந்த சினானிம்ஸ் ஓரியன்ட் கொஷினும் இதுலேயும் வந்து இந்த பார்ட்லேயும் வந்தது. நம்ம அந்த 6th உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் சினானிம்ஸ் அந்த பிடிஎஃப் வந்து நல்லா படிக்கணுங்கிறது எந்த எக்ஸாமுக்குமே வந்து கம்பல்சரி நமக்கு. இப்போ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இஸ் அன் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். எசென்ஷியல் ஏன்னா இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்டர்செல்லார் செமன் கொலாஜன். ஏன் இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்குன்னா கீப்பிங் த வேரியஸ் செல்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி டுகெதராக ஒரு கொலாஜ் மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்து டுகெதராக பிடிச்சி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த செமன் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் ஆஸ் அன் ஆக்சிடென்ட் இட் ஆக்ட்ஸ் லைக் எ காப் இன் த பாடி அப்ரிஹெண்டிங் த ரவுடி மாலிகல்ஸ் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கண்ணாப்பின்னு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ரேடிக்கல்ஸ் சுற்றி அடுத்ததெல்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் அடுத்த ஸ்பெல்ஸை ஸ்பாயில் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்ன வேலை, அதோட வேலை. அப்போ ஒரு ஒரு போலீஸ் வந்து எப்படி பீப்புளை பப்ளிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ரேடிக்கல் செல்ஸ்லேருந்து. அண்ட் தென் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஆம்லா. அதர் சோர்ஸஸும் கொடுத்துருக்காங்க. தென் வெல் குக்கிங் எபோவ் 70 டிகிரி செல்சியஸ் குக் பண்ணோம் அப்படின்னா விட்டமின் சி வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். நமக்கு இப்போ கொஷின் என்ன அப்படின்னா விட்டமின் சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டுன்னு அதே வேர்டு அங்கே கிடையாது. இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்டு அதே வேர்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கேயே ஸ்டாண்டர்ட் குரூப் 4 ஸ்டாண்டர்ட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் இன்டர்செல்லார் செமன் கொலாஜன். வாட் டஸ் த வேர்ட் காப் மீன் இன் த கிவன் கான்டெக்ஸ்ட்? ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். போலீஸ் மாதிரி. ஆம்லா எதில் ரிச்சாக இருக்குன்னு சொன்னாங்க, விட்டமின் சியில் ரிச்சாக இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் நம்ம எப்பயும் பார்த்தது. நெக்ஸ்ட்டு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஆத்தர்ஸ் பர்பஸ் இன் த பேசேஜ். இந்த மாதிரி ஆத்தரோட பர்பஸ் என்னன்னு கேட்டால் ஹோல் ஆஃப் அ பேசேஜ் நம்ம படிச்சாகணும். அப்போ தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இதுதான் ஆத்தரோட பர்பஸ், இதுதான் இதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு. ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் எய்ம் டு சிம்பிளிஃபை டெய்லி லைஃப். ஸோ டெக்னாலஜினாலே என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப் ஒர்க்லோட வந்து டிக்ரீஸ் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ்ஸு. தே ஆஃபர் இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அ வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன். இதுவும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன் இருக்கணும்னா என்ன தேவை, யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஒரு யாருமே என்ன பண்ணணும், ஈஸியாக வந்து ஒரு ரிமோட் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக யார் வேணால் ஃப்ரம் த சைல்டுலேருந்து ஓல்டு வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிமோட்டாக இருந்தால் தானே நம்ம எல்லாரும் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்போது வைட் ஸ்ப்ரெட்டாக வேணும் அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸாக இருக்கணும். அண்ட் த கோல் இஸ் டு எம்பவர் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. ஸோ இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா டெக்னாலஜி மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் எம்பவர் பண்ணுறது தான் இதோட கோல். இப்போ நம்ம ஆத்தரோட பர்பஸ் எதெல்லாம் சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டு கிரிட்டிசைஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வேர்டே தப்பு. கிரிட்டிசைஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆர்கியூமெண்ட் தான். கருத்து வேறுபாடு இருக்கும் போது நம்ம ஆர்கியூ பண்ணுறது, அது அந்த பர்பஸே அவங்க கொடுக்கல. டு ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி, அதோட பெனிஃபிட் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்களா. டு எம்ஃபசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ரொம்ப எம்ஃபசைஸ்னால் என்னது, எது அழுத்தமாக சொன்னாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் அது போய் சேரும், அதுவே சொன்னாங்க. டு அட்வொகேட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலையும் எம்பவர் பண்ணுறது தான் வந்து அதோட மெயின் கோல்னு சொன்னாங்க. அப்போது இது எல்லாமே வந்து ஆத்தரோட பர்பஸாக இருந்தது, இது வந்து இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த டைப்பில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம என்ன விதத்தில் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம் பேசேஜஸ் பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம மனப்பாடம் பண்ண அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுவும் என்ன அப்படின்னா சினானிம்ஸ் பேஸ்டு கொஷின். ஸோ சினானிம்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் முதல்ல இந்த சினானிம்ஸ் பிடிஎஃப்பை நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அது ஹோலாக நடத்த முடியுமாங்கிற பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு ஒன் பேஜ் படிச்சிருந்தா இது எல்லாமே நம்ம ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக வெளியிலேருந்தெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு சினானிம் கொஷின் மட்டும் ஃபுல் ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர
மற்ற எல்லா சினானிமே புக்கில் இருக்க அந்த சினானிம்ஸ் படிச்சிருந்தாலே போதுமானதாக இருந்தது. நம்ம புக்கை அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, அதையும் படிக்காமல் நம்ம அது கஷ்டம்னு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்ல முடியாது. அண்ட் தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா சம் வேர்ட்ஸ் எல்லாம் அதில் வருது. அந்த வேர்ட்ஸை வந்து எக்ஸாக்டாக அந்த என்ன மீனிங்கில் அந்த பேசேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்சு எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவானது வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணுச்சு. சீம்லெஸ் கொலாபரேஷன் ரோஸ் வித் டெக்னாலஜி. ஒரு சீம்லெஸ்னால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஈஸி ஃப்ளோயிங்கான கொலாபரேஷன் வந்து டெக்னாலஜியோட மீட் பண்ணுச்சு. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ். எப்போ வேணால் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், என்ன டைம் வேணால் நம்ம வந்து நம்ம லெஷர் எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் என்ன அப்படின்னா எட்டு எதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்கு எட்டுங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஐசோலேஷன் கன்சர்ன்ஸ் க்ரோ. ஒரே ஒரு கன்சர்னேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுவோம், எல்லாரும் டுகெதராக ஒர்க் பண்ணுவோம், ஒரு டீம் ஒர்க் இருக்கும், அந்த டீமில் பெஸ்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கும். இந்த கதையெல்லாம் எங்கே இருக்காது, நம்ம தனித்தனியாக வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணும் போது இல்லை. அப்போது அந்த ஐசோலேஷனுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஒரு சோஷியல் பிஹேவியர் ஆக்டிவிட்டிங்கிறது அங்கே மிஸ் ஆகுது. இப்போ இதுதான் சொல்லியிருக்கிற விஷயம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் statements accurately reflect the meaning of the underlined word as used in the passage. Advent means the gradual decline of. அட்வென்ட்னா என்ன அப்படின்னா யாரோட வருகை ஏதோ அட்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒருத்தவங்களோட வருகை. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா அட்வென்ட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட வருகை வந்து சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அட்வென்ட்டு. அது வந்து டிக்ளைன் கிடையாது, அது வந்து கரெக்டாக மீன் பண்ணலை. சீம்லெஸ் மீன்ஸ் ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டர்பிரேஷன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, கரெக்டு தான். ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எபிலிட்டி டு அடாப்ட், அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி போய்க்கிறது. ஐசோலேஷன் அப்படிங்கிறது தனிமைப்படுத்தப்படுறது, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அரௌண்ட். ஸோ அப்போ இது மூணும் வந்து ஃபிட்டின் ஆகுது இந்த சினானிம்க்கு, ஏ மட்டும் ஃபிட்டின் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சினானிம் தெரியலனா கூட இப்படி ஒரு கொஷின் வந்துட்டுனா அந்த பேட்டர்ன் என்னங்கிற ஐடியா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த பேட்டர்னையே திரும்பவும் நான் இந்த இது நடத்திருந்துருக்கலாம், நம்ம பசங்களுக்கு ஃபுல்லாக திரும்ப நடத்திருக்கலாம். திரும்பவும் நம்ம ஏன் இதே கொஷினை நான் வேறு கொஷின் போடலாம், டெஸ்ட் கொஷின் எடுத்து போட்டாலும் கவர்மெண்ட்டோட அதே பேட்டர்னில் நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுறது அவங்களோட அதே கொஷின் ஃபார்மேட் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் சரி அடுத்து இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following words and phrases contribute to the mood of the passage? ஓகே, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த பேசேஜ் ஃபார்மேட் வந்து நான் திரும்ப வேறு மாதிரி பார்க்கணும். எப்படின்னா இதில் வந்து எந்தெந்த பேசேஜில் இருக்கிற வேர்டு எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அந்த ஆத்தர் சொல்ல அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எந்த ஃப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரோ அந்த எல்லா ஃப்ரேஸையுமே நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரியான சாய்ஸஸ் நமக்கு இருந்தது. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹோலாக ரொம்ப பெஸ்ட்டாக அவரோட அந்த மூடை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு ரொம்ப பெஸ்ட்டு வேர்டுன்னு ஒரு வேர்டை நம்ம எடுத்திருக்கோம். பட் அதர் திங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே இருந்துச்சு. இப்படி இல்லாமல் ஒரு பேசேஜ் கொடுத்துட்றாங்க, ஒரு கொஷின் கேட்டு இங்கே ஆப்ஷனில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி இல்லை பி அண்ட் சி. ஸோ இதை மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆன்சர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து அந்த 2 வேர்டுமே வந்து பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 வேர்டை ஃபைன் பண்ணலாம், இல்லை ஒரு 3 வேர்டு வந்து பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரே வேர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு, இது ஒரு சரியாக இல்லாமல் கேட்டிருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2-3 வேர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு நல்ல வேர்டு இருக்கும், ஒரே அந்த கண்டென்ட் அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஆப்டான வேர்ட்ஸு அந்த மாதிரி இருந்தால் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். பட் இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இதை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை நான் வந்து டிக் பண்ணுறேன்.
The relentless surge in global temperature paints a stark picture of our planet's future. ஸோ என்ன அப்படின்னா இது எதை பற்றி சொல்ல வராங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் பற்றின ஒரு பேசேஜ் தான். ரிலன்ட்லெஸ் சர்ஜ் அப்படின்னா நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டயத்துக்கு சடனாக நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், பூம் ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். எது அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானட்டோட ஃபியூச்சர் பிக்சரையே மாற்றக்கூடிய அந்த சினாரியோவாக வந்து குளோபல் வார்மிங் இருக்குது. மெல்டிங் கிளேஷியர்ஸு, வைல்ட் ஃபயர்ஸு, அன்பிரசிடென்டட் ஃப்ளட், இது எல்லாமே என்ன அப்படின்னா கிரிம் ரிமைண்டர்ஸ் ஆஃப் த கிரைசிஸ். இந்த கிரைசிஸுக்கு இது எல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் எ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி பர்வைட் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் எக்கோயிங் த டெஸ்பரேட் நீட் ஃபார் இமீடியட் அண்ட் டெசிசிவ் ஆக்ஷன். என்ன தேவைப்படுதுன்னா இமீடியட் ஆக்ஷன் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த வேர்டு வந்து இது எல்லாத்தையுமே கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அந்த வேர்டு நமக்கு இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்தாகணும், சடனாக அது பூம் ஆகி ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிட்டிகேட் த கேட்டஸ்ட்ரோபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரேப்பிட்லி க்ளோசிங், லீவிங் பிஹைண்ட் அ லெகசி ஆஃப் இர்ரிவர்சபிள் டேமேஜ். இதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேமேஜ் கிளைமேட்டில் நடந்தது, அது கண்டிப்பாக ரிவேர்ஸு பண்ண முடியாத டேமேஜாக மாறிடும். இப்போ இர்ரிவர்சிபிள் எஃபெக்ட்லாம் இருக்குது இல்லையா நமக்கு. இப்போ வந்து மில்க் அண்டு கேர்டே எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ ஒரு விஷயம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டா திரும்ப மாற்றவே முடியாத ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜை ஏர்த்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ இது வந்து ஒரு கன்சர்ன், இந்த இந்த மொமெண்ட்டுக்கு தேவைப்படுற இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு கன்சர்ன்டு திங்னா என்ன அப்படின்னா ரிலன்ட்லெஸ் சர்ஜ். அதுதான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. இது எல்லாம் அதில் வந்திருந்தது தான். பெயிண்ட்ஸை ஸ்டார் பிக்சரை பெயிண்ட் பண்ணுது, லெகசி ஆஃப் இர்ரிவர்சிபிள் டேமேஜ், பேலன்ஸ்ட் அண்ட் காம் வந்து செட் ஆகலை, இந்த திங்ஸ் எல்லாமும் இருந்தது. பட் மோஸ்ட் ஆப்டட் வேர்டு இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண வேர்டுனா ரிலன்ட்லெஸ் சர்ச். ஒரு சடன் ரைஸு, சடன் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பற்றின ஒரு பேசேஜ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜில் which of the following statements accurately compare, ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க, நாஸ்காம் அண்ட் சிமிலர் அசோசியேஷன்ஸ். எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக கம்பேர் பண்ணுது இந்த ரெண்டு திங்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ படிச்சிடலாம். அப்போ வந்து பேசேஜை ஃபுல்லாக படிச்சாகணும், எதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலாக இருக்குது. நாஸ்காம் அண்ட் சிமிலர் குளோபல், யார் ரெண்டு பேரை பற்றி படிக்கிறோம், குளோபல் அசோசியேஷன்ஸும் நாஸ்காம் ரெண்டும் சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்க அசோசியேஷன்ஸு. போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ், ரெண்டுமே எந்த செக்டார், டெக் செக்டார் ரெப்பர் பண்ணுது. நாஸ்காம் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் இந்தியா, அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ஆர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாஸ்காம் பர்டிகுலர்லி ஃபார் இந்தியா அண்ட் தி அதர் குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ரீஜனல் இல்லைனா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. போத் அட்வொகேட் த க்ரோத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அண்ட் நாஸ்காமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எதில், ப்ரைமரிலி வித்தின் இந்தியா, அதர்ஸ் ஹாவ் ஏ ப்ராடர் ரீச். மற்றவங்க என்னன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ராடர் ரீச் இருக்குது. இப்போ இதுக்கு எதெல்லாம் பொருந்ததுன்னு பார்த்தோம்னா நாஸ்காம் அண்ட் குளோபல் அசோசியேஷன் ரெப்ரசன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே டெக் செக்டர்ஸை தான் என்ன பண்ணுச்சு, ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. அப்போ அது தப்பு. நாஸ்காமோட இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரைமரிலி வித்தின் இந்தியா தான். குளோபல் அசோசியேஷன் ஹாவ் லிமிட்டட் ரிசர்ச். குளோபல் அசோசியேஷன்ஸ் தான் என்ன பண்ணுச்சு, வைட் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு, அதனால லிமிட்டட் கிடையாது. எந்த ரெண்டும் சூட்டபிளாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு தான் ஆன்சர். ஸோ என்னென்ன மெத்தடில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல். எது மென்ஷன் பண்ணலைன்னு கேட்டிருக்காங்க. பண்ணிருக்கா பண்ணலைன்னு கேட்குறாங்களாங்கிறத மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். A small town of Brooksville is famous for its annual harvest festival. எந்த டவுனு, ப்ரூக்ஸ்வெல் டவுனு, which celebrates the local, இது வந்து FAR, லோக்கல் ஃபார்மிங் கம்யூனிட்டி. அவங்க என்னெல்லாம் ஃபியூச்சர் பண்ணுவாங்க அப்படின்னா பம்கின் கார்விங் கான்டெஸ்ட்டு, ஹேர் ரைட்ஸு, பெட்டிங் ஜூ. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சராக இருக்குது. இப்போ இங்கே கேட்டிருக்காங்க எதெல்லாம் மென்ஷன் பண்ணலை, ரொம்ப அப்படியே டைரெக்டாக ஆன்சர் இருக்குது. பம்கிங் இருந்துச்சு, ஹேர் ரைடு இருந்தது, பெட்டிங் ஜூ இருந்தது, டேலண்ட் ஷோ கான்டெஸ்ட் மட்டும்தான் கிடையாது. அப்போ இதுதான் அதில் மென்ஷன் பண்ணலை. இது ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு.
ஓகே, இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் டைப். கொஷின் டைப் மட்டும் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படிங்கிற டைப்பை வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க தெரியணும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம். சொல்லிடலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் வீக் கொஷின் அப்படின்னா ஒரு ஒன் வேர்டில் ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அதில் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறது அனலைஸ்லாம் பண்ணி பார்க்க தேவையில்லாமல் சிம்பிளாக எஸ்ஆர் நோவாக இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டில் இருக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் அது என்ன ஸ்டேட்மெண்ட் இஸ் வீக் கொஷின். என் பேர் என்ன சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன் இல்லையா? அதை மாதிரி என்னென்னா வீக் கொஷின்ஸ் வந்து வித்தவுட் என்ன சொல்கிறதுனா டீப் நாலேஜ் இல்லாமல் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிற கொஷின், அதை தான் வீக் கொஷின் சொல்லுவோம். ஸ்ட்ராங் கொஷின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கேட்டது மாதிரி ஹவ் ஆர் யூ கோயிங் டு செலிப்ரேட் யுவர் 10th anniversary அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 10th anniversary நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம், இங்கே போகலாம், என்ன பண்ணலாம், இந்த கிஃப்ட்ஸு சைல்டுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு எல்லாமே ஒரு டீம் ஒர்க் பண்ணும். இப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் அதை என்ன பண்ண முடியும்னா அதுக்கான பதிலை எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி டீப்பர் திங்கிங் தேவைப்பட்டது அப்படின்னா அது ஸ்ட்ராங் கொஷின். இல்லை சர்ஃபேஸ் லெவல்லே இருக்குது, சும்மா பார்த்ததும் சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்க which of the following question cannot be categorized under weak question. இது இன்னொரு முக்கியம். இஷ்டத்துக்கு அங்கே ஆப்ஷன் இருக்குது. அவங்க கேட்டது வீக் கொஷினா எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஷினை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் வீக்கு ஸ்ட்ராங் எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஆர் யூ ஷுர் யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா which of the following question cannot be categorized under the type. இதில் எது வீக் கொஷின் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது ரெண்டை மட்டும் பார்த்துடலாம். வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வீக்னஸை வந்து என்ன பண்ணோம்? நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எதுலையாவது மிஸ் பண்ணுறோமா, இப்போ சில விஷயங்களுக்கு பயப்படுவோமா இருக்கலாம், அந்த மாதிரி திங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வீக்னஸாக நம்ம சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும், என்னோடய வீக்னஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க உங்களோட வீக்னஸ் இதுன்னு கேட்டால் நம்ம நிஜமாவே என்ன சொல்கிறது அந்த கம்பெனிக்கு எகைஸ்டாக இருக்க மாதிரி ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி அது என்னோட வீக்னஸ்ன்னு சொன்னோம்னா என்ன பண்ணாங்க? வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு கொஷின். ஹவ் வில் யூ ரீபே லோன் வித்தவுட் எ ஜாப்? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாபை குவிட் பண்ணிடுறாங்க, அந்த மொமெண்ட்டில் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, பட் ஹி ஹேஸ் மெனி லோன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணி ஆகணுங்க? எவ்வளோ ஒர்க் பண்ணணும், ஒரு டேயில் நம்ம எங்கெல்லாம் ஒர்க் பண்ணால் அந்த மணியை வந்து லோனை வந்து பே பண்ணுற மாதிரியான மணியை நம்மளால் சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து தான் என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீக் கொஷின் இல்லை, வந்து என்ன பண்ணும்? திங்க் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவே மற்றதை பார்த்துட்டிங்கன்னா ஆர் யூ ஷுர் யூ ஆர் ஓகேனா எஸ் ஐம் ஓகேயா இல்லை நோன்னு சொல்ல போகிறோம். எவர் ஹேட் ஏ க்ரஷ்னா இருந்துதா இல்லையா, எஸ்ஸா நோவான்னு சொல்ல போகிறோம். டஸ் ஷி ஹேவ் ஏ குவாலிஃபைங் டிகிரி ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னா இப்போ ஒரு ஜாபுக்கு வந்து டிகிரி லெவல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த குவாலிஃபைங் டிகிரி இருக்கானா? டிகிரி இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. இது எல்லாத்துக்கும் பெருசாக நான் யோசிச்சுலாம் பதில் சொல்ல வேண்டாம். சர்ஃபேஸ் லெவல். ஆனால் கேட்ட கொஷின் வந்து என்ன அப்படின்னா விச் cannot be categorized under வீக் கொஷின்னு கேட்டிருக்காங்க. எது இல்லையோ அந்த ரெண்டை மட்டும் ஆன்சராக எடுத்து டிக் பண்ணி எழுதணும். இந்த டைலாக்ல பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ராங் கொஷினாக இருந்துச்சு அப்படின்னா ஏ மார்க் பண்ணும், வீக் கொஷினாக இருந்தால் பி மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை கொடுத்துட்றாங்க. ஓகேயா? அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங் வீக்கில் என்னெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் இருக்குதுன்னு அதில் இருக்குது, நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறது, சர்ஃபேஸ் லெவல்லையே ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபேக்டாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே ஆன்சர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வீக் கொஷினில் வந்துடணும். ஃபுல்லாக உள்ளே அனலைஸ் பண்ணி பார்க்குறது எல்லாம் ஸ்ட்ராங் கொஷினில். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் கொஷினில் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஷினை மட்டும் பார்த்துடலாம். ஹவு கேன் வி செலிப்ரேட் விமன்ஸ் டே? பார்த்தீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் கொஷின், நாம் அதனால் ஏ போட்டுக்கலாம். அடுத்து ப்ளீஸ் கிளாரிஃபை வேர் அண்ட் ஹவ் ஆர் வி கோயிங் டு செலிப்ரேட்? நம்ம எங்கே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் எகைன் நான் திங்க் பண்ணி தான் சொல்லணும். இட் மஸ்ட் பி செலிப்ரேட்டிங் இன் ஏ கிராண்ட் மேனரில் ஆனால் செலிப்ரேட் பண்ணுறோம். ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ? நம்ம வென்யூ ஐடென்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வென்யூ இருக்குன்னா இருக்குது, என்ன வென்யூ இருக்குன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். வில் இட் பி அவைலபிள்? இருக்குமா இல்லையா, எஸ்ஸா நோ, அவைலபிளாக இருக்குமா இல்லையா,
அவ்வளோதான் எனக்கு தேவை. அப்போ இது ரெண்டும் வீக் கொஷின். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அதாவது அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நான் ஒரு கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனை நான் ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஃபுட்டோ டெக்கரேஷனோ ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து பண்ண முடியும். பட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வென்யூ என்ன அவைலபிளாக இல்லையா, சிம்பிளாக சர்ஃபேஸ் லெவலில் நான் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மட்டும் ஸ்ட்ராங் கொஷின்னா என்ன, வீக் கொஷின்னா என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுட்டு போகணும் இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் அங்கேயே இருக்குது. பேசேஜை படிச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். நம்ம வெளியிலேருந்து எந்த ஞாபகமும் வச்சுக்க போகிறது இல்லை. இந்த பேசேஜில் எல்லா ஆன்சரும் இருக்குது. த பஸ்லிங் மார்க்கெட் பிளேஸ் வாஸ் எ சிம்பனி ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்மெல்ஸ். Vendors called out their wares. A mix of spices filled the air and the chatter. ஓகே, இந்த இது படிச்சிருப்போம். கஸ்டமர்ஸ் லைவ்லி ஹம்மை க்ரியேட் பண்ணாங்க. கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது. ஃப்ரெஷ்லி ப்ரொடியூஸ் எல்லாமே பைலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வெண்டர்ஸ் வந்து பண்ணுறது எது இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான மேட்ச் கொடுத்துருக்காங்க. வெண்டர்ஸ் காலிங் அவுட் தர் வேர்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கத்தி கத்தி வித்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, அவங்க ப்ராடக்டை விற்கணுங்கிற அந்த ஒரு திங், காமர்ஸ் அண்ட் ட்ரேடை இண்டிகேட் பண்ணுது. ஸ்பைசஸ் ஃபில்லிங் த ஏர் வித் தர் ஸ்மெல், ஸ்மெல்லோட அவங்க வச்சுருக்க எல்லா ஸ்பைஸஸும் ஸ்மெல்லியாக இருக்குது. அதை எதை வச்சு சொல்லலாம், அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். நம்ம நல்ல வாசனை வருது, நல்ல பிரியாணி வாசனை வருது, நம்ம போய் அங்கே சாப்பிட்லான்னு கண்டிப்பாக போவோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் தென் சேட்டர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், எல்லாம் கஸ்டமர்ஸ் நல்லா பேசி சந்தோஷமாக சிரித்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது என்ன க்ரியேட் பண்ணோம், ஒரு லைவ்லி ஹியூமனை க்ரியேட் பண்ணுது. கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் ஸ்டால்ஸ்னு அவங்க கொடுத்த வார்த்தை எது, கலர்னா எப்படி நம்ம கலர்னு சொல்கிறோம், பார்க்குறதுனால. அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் சைட். ஸோ அங்கே கொடுத்துருக்கிற வேர்டை என்ன அப்பீல் ஆகுது, எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச்சு. ஆன்சர் அங்கேயே தான் இருக்குது, கரெக்டான மேட்சை நம்ம பண்ணுறோம். இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். அடுத்த டைப் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷனை பொறுத்த வரைக்கும்னா பேசேஜ் இல்லாமல் இருக்க தான் பாசிபிலிட்டியும் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, அதில் ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு கரெக்டான வேர்டு எது அதை வந்து ஃபில் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் தான் நம்ம போடணும். த டேஷ் ஆர் இன்சஃபிஷியன்ட் டு இம்ப்ளிமெண்ட் த நியூ எஜுகேஷன் பாலிசி இன் ரூரல் ஏரியாஸ். ஓகே, சம் திங்ஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு சம் ஷார்ட்டேஜாக இருக்குது. என்ன ஷார்ட்டேஜ், அது என்னன்னு சொல்லலாம், வாஷ் அவுட்டுங்கிறது கிடையாது, வேஸ் அண்ட் வாஸ். சில வேஸ் சம்திங்ஸ் வந்து வேஸ் வந்து சொல்லலாம், வாவ்ஸுங்கிறது வந்து ப்ராமிசஸ், அப்போ அந்த வேர்ட் ஃபிட்டின் ஆகலை. த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அணுகுமுறையும் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடாலஜியும் என்னவா இல்லை, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த ரூரலில் கிராமங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ பை வேஸ் அண்ட் மீன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ண ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. அங்கே எது நாளையுமே நீங்கள் புட்டப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எது வந்து ஃபிட்டின் ஆகுது. அண்ட் மோர் ப்ராபப்ளி ஃப்ரேஸ் கிளாஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இதில் கண்டிப்பாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். இல்லை சினானிம்ஸில் இந்த வேர்டு வந்து நம்ம படித்த வேர்டாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு ஒரு ஃப்ரேஸாக தான் இருக்குது. நோஸ் அவுட்டு, எந்த அப்ராப்ரியேட் வேர்டை ஃபிட்டின் பண்ணலாம், ஐ கேன் dash the presence of something rotten in the room. ஸோ அந்த ரூமில் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல்லி ராட்டன் ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு பார்த்துட்டாலே நோஸ் அவுட் தான், ஸ்மெல்லி நோஸ். ஓகேயா, மற்றதெல்லாம் நெஸ்லப்னா கேர்டுலப்பாக வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறது, நெயில் சம்படி டவுன், யாரையாவது வந்து தள்ளுறது, அவங்கள வந்து டவுனாக நினைக்க வைக்கிறது. நஸ்லப் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பேபி கொஞ்சிரும்ல, நஸ்ல நோஸ் வச்சுட்டு அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு மாதிரியான டோன். இது என்ன அப்படின்னா ஐ கேன் நோஸ் அவுட் அப்படின்னா ஐ கேன் ஸ்மெல் அவுட் சம்திங், சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ராட்டன் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ப்ராபபிள் வேர்டை வந்து நம்ம புட்டின் பண்ணணும். இந்த வேர்டு வித்தியாசமாக இருக்காது, இதெல்லாம் ஃப்ரேசஸில் வந்திருக்கும். ஃப்ரேஸ் கிளாஸ் எல்லாம் நம்ம அங்கே போட்டிருக்க அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்திருக்கும். நம்ம படிச்சிருக்கும் போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
எம்சிக்யூ தான், ஆல்ரெடி எல்லாம் எம்சிக்யூ தான் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா ட்ரூ டு தி பாசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசேஜுக்கு அது ட்ரூவாக இருக்கா, எது ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மையை கண்டறியுதுன்னு சொல்லி அந்த மாதிரியான இதுதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எபோவ் சினாரியோ which of the following statements are most likely true? மோஸ்ட் லைக்லி எது ட்ரூவாக இருக்கலாம் கொடுக்கப்பட்ட சினாரியாவுக்கு அப்படின்றது நம்மளோட ஓன் நாலேஜ் கிடையாது. A new social media platform gained rapid popularity among teenagers. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது, யங் டீனேஜர்ஸ் கிட்ட அது ரொம்ப பாப்புலர்டாக இருக்குது. கன்சர்ன்ஸ் அரோஸ் எதை பற்றினா டேட்டா ப்ரைவசி அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். இது ரெண்டும் ஒரு கன்சர்ன்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. டிஸ்பைட் தீஸ் இஷ்யூஸ், இந்த இஷ்யூஸை தவிர the platform provided a space for creative expression and fostered ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒரு கம்யூனிட்டியாக அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து அங்கே வந்து வெளிப்படுத்துறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம். பட் எட் என்ன அப்படின்னா ஒரு 2 கன்சர்னும் இருக்க தான் செய்யுது. இப்போ இதுக்கு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு நம்ம பிக் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் யூனிவர்சலி கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல். ஃபுல்லாக அவங்க ஒன்றும் ஹார்ம்னு கன்சிடர் பண்ணலை, போத் ஃப்ளாஸ் அண்ட் கான்ஸ் இருந்தது. த பிளாட்ஃபார்ம் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். கரெக்டு தான். த பிளாட்ஃபார்ம் இஸ் ப்ரைமரிலி யூஸ்டு ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு அதை அவங்க யூஸ் பண்ணலை, அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை தான் வந்து அது வந்து ஃபாஸ்டர் பண்ணுச்சு. There are significant concerns about the platform's ethical implication. இந்த ethical implication என்னன்னா எத்திக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எத்திக்ஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துலேயும். ஏன் மாரல் கான்டக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பீப்புளோ ஒர்க்கிங்கோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ ஹூஎவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எத்திக்ஸை படிச்சுட்டு வாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷனை, டேட்டா ப்ரைவசியை திருடுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா எத்திக்கல் இஷ்யூஸ் தான். ஸோ அந்த 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 வேர்டு இந்த வேர்டுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ இதுவும் கரெக்டு. போத் பி அண்ட் டி ஆர் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து த சிட்டிஸ் ரேபிட். இதில் என்ன கொஷின்னா ஓகே இதுவும் என்னென்னா மோஸ்ட் லைக்லி டு ட்ரூ அசர்டைன்மெண்ட் கொஷினில் தான் அடுத்த டைப் கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா த சிட்டிஸ் ரேபிட் எக்ஸ்பென்ஷன் லெட் டு இன்க்ரீஸ்டு. என்ன இன்க்ரீஸ் பண்ணுச்சு? ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் டிராஃபிக் கன்ஜெஷனையும் ஏர் பொல்யூஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் வேர் ஓவர்வெல்ம்ட் அண்ட் க்ரீன் ஸ்பேசஸ் வேர் ரீப்ளேஸ்டு பை கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லா சிட்டியோட பிரச்சனையுமே இதுதான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து ஃபில்லப் ஆகிடுது, எல்லா க்ரீனையும் அழிச்சிட்டு கான்க்ரீட் பில்டிங்ஸாக ஆக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக? க்ரோயிங் பாப்புலேஷனுக்காக. Residents complained of rising stress levels and a loss of community feeling. சென்னை இப்போ சாதாரண நம்ம சென்னையே எடுத்துக்கிட்டால் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அங்கே யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட திங் தான் வந்து ஹோல் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் ஒரு 40 ஃப்ளோரையும் வச்சுக்கிட்டு அக்கம் பக்கம் யார் இருக்காங்க என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ஃபீலிங்கை வந்து உடைக்குது, ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்துது. ஒரு 2 பேர்கிட்ட பேசுகிறோம், நம்மளோட திங்ஸை ஷேர் பண்ணுறோம், ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சோஷியலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம்லாம் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கலாம். அப்படிலாம் இல்லாததுனால ஸ்ட்ரெஸ் லெவல் ரைஸ் ஆகுது. ஸோ இது ஒரு கன்சர்ன்டான திங். இப்போ இது எது பெஸ்ட்டு சூட் பண்ணுது? த சிட்டி இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரிசர்விங் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். சம்மந்தம் இல்லாதது. ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் பற்றி பேசலை, பாப்புலேஷன், க்ரோயிங் பாப்புலேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். த சிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன்செக்டு க்ரோத். ஆமாம், க்ரோத் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கு ஒரு சினாரியோ இல்லை. எல்லாருமே சிட்டிக்கு வந்துட்டா அப்போ அந்த ஒர்க்கை வந்து ரூரலில் யார் பண்ணுவாங்க? நமக்கு கிடைக்கிற சாதாரண ஃபுட்டு வெஜிடபிளாகவே இருக்கலாமே, அதெல்லாம் எங்கேயும் நமக்கு வந்தாகணும். அங்கேயும் ஒர்க் ஃபோர்ஸ் அதே மாதிரி இருக்கணும். நான் எல்லாமே இங்கே வந்துடுவேன் அப்படின்னாலும் அந்த க்ரோத், ரேப்பிட் பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து என்ன பண்ணலாம், அவங்க சரியாக வந்து இது பண்ணல. ஸோ தட் இஸ் அ நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ். ரெசிடென்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் அர்பன் பிளானிங் டெசிஷன்ஸ். அர்பன் பிளானிங் டெசிஷன்ஸ் பற்றி அவங்க எதுவும் பேசலை, அதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணல. The city's infrastructure is struggling to keep pace with its population. ஆமாம், அந்த பாப்புலேஷன் கன்சர்ன் தான் நம்ம என்ன பண்ணாங்க சொன்னாங்க. பாப்புலேஷன் க்ரோ ஆகிறத வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. அப்போது பி அண்ட் டி வந்து பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் த பர்டிகுலர் பேசேஜ். ஸோ இது அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் கொஷின்.
அடுத்து பார்த்தீங்கன்னா accurately define or explain the term. இது நம்ம பேசிக் இதுதான், நம்ம வந்து சயின்ஸில் படித்தது தான். A solar eclipse happens when the moon blocks the sun. ஓகேயா? ஸோ நம்ம வந்து சன்னை வந்து மூன் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏர்த்தில் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா we will have a solar eclipse, ஷேடோ வந்து நமக்கு படும். This causes temporary darkness. அது வந்து அது ரீச் ஆகி அந்த ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது we will have a temporary darkness. It requires the sun, moon and earth to align. So of course நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனில் அலைன் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஷேடோ கிடைக்கும். And then the result is a shadow on earth. Okay, அவ்வளோதான். And then which of the following accurately define na a solar eclipse is when the earth blocks the sun. எர்த் பிளாக் பண்ணால் அங்கே ஒன்றும் எந்த யூஸ் இல்லை. நமக்கு என்ன மூன் பிளாக் பண்ணும்போது எர்த்தில் ஷேடோ இருக்கும். ஃபால்ஸு. A solar eclipse is when the moon blocks the sun. So moon தான் பிளாக் பண்ணுது, அது கரெக்டு. அலைன்மெண்ட் ஆஃப் த சன், மூன் அண்ட் எர்த் ஆர் ரெக்கர்ட். ஆமாம், அலைன்மெண்ட் வந்து தேவை சொல்லியிருந்தாங்க. ஷேடோ ஆன் எர்த் இஸ் ரிசல்ட் ஆஃப் அ சோலார் எக்லிப்ஸ். ஆஃப்கோர்ஸ் அது வந்து இதோட ரிசல்ட். அப்போ இந்த 3 திங்ஸுமே என்ன அப்படின்னா பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குது அந்த பேசேஜுக்கு. And finally, which of the following word is incorrect in the context of the sentence? ஸோ இதுக்கும் என்ன நமக்கு தேவை அப்படின்னா சினோனிம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு இது கொஞ்சம் வந்து நார்மலாக நம்ம பொதுவாக யூஸ் பண்ணாத சில வேர்ட்ஸாக தான் இருந்தது. இது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எக்ஸ்டசியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோன்னு அந்த வேர்ட் நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டீம் சக்ஸஸ் த கோச் ஃபெல்ட் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் தான் இருந்திருக்கும் இல்லையா, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் ஃபார் ஹிஸ் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இதில் எது இன்கரெக்ட் வேர்டு ஃபிட்டின் ஆகிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹாப்பி இல்லாமல் சேடுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, வேறு ஏதாவது வேர்டு தான் இன்ஃபிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸல்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ட்ரையம்ப் அண்ட் ஜாய் வந்து அவங்க சந்தோஷப்படுறது சக்ஸஸ்க்காக. எக்ஸலரேஷனும் என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கிறது. எக்ஸ்டசி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். எக்ஸாஸ்பிரேஷன் மட்டும்தான் என்ன அப்படின்னா இரிட்டேட்டிங்காக அனாயிங்காக ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணுது நம்மளை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன அப்படின்னா ஹாப்பி இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதுதான் இதில் ஃபிட்டின் ஆகிறதுக்கு இன்கரெக்ட் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட டைப். நமக்கு இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன வரல அப்படின்னா நியூஸ் பேப்பரோட இப்போ ஹெட்லைனு, எடிட்டோரியல்ஸ், அதெல்லாம் இந்த அன்சீன் பேசேஜஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு சிலபஸில் இருந்திருக்கும். அது இல்லை. ஒருவேளை என் கிளாஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த நோட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோம். இப்போ ஹெட்லைன்ஸ்னால் நமக்கு நியூஸ் பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க, எப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்காது. புரிகிற மாதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா கிராமர்லாம் வந்து வர்பெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஹெட்லைனில் கொடுக்க மாட்டாங்க. என்ன கான்டென்ட்டோ அதை மட்டும் அப்படியே கிறிஸ்பாக இருக்கும், வித்தவுட் வேர்பல் கம்யூனிகேஷன், வர்ப்ஸ் எல்லாம் யூஸ் இல்லாமல் இருக்கும், கிராமட்டிக்கெல்லாம் இருக்காது. அப்போது அதனால் நமக்கு என்ன பண்ணாதுன்னா புரியாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the president is visiting the capital city on Tuesday அப்படின்னு இருக்கு. இதை நான் அப்படி தெளிவாக சொன்னேன்னா ஓகே, இல்லைன்னா பிரசிடென்ட்ஸ் விசிட்ஸ் சென்னை, இல்லை பிரசிடென்ட்ஸ் விசிட் கேபிட்டல் சிட்டி அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் த பிரசிடென்ட் இஸ் கோயிங் டு விசிட் த சென்னை சிட்டி எஸ்டர்டே அப்படின்னு அப்படி லென்த்தாக சொல்லாமல் என்ன கான்டென்ட்டோ அதை மட்டும் சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹெட்லைன். லோக்கல் ஸ்கூல்ஸ் ஃபேஸ் பட்ஜெட் கட்ஸ், டீச்சர்ஸ் வார்ன் ஆஃப் இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்கூல்ஸோட பட்ஜெட்டை கட் பண்ணுறாங்க. ஓகே, பட்ஜெட் இஷ்யூ இருக்குது, ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து வேஜஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் டுகெதராக என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட குவாலிட்டியை குறைக்கிறது இட் வில் ஈக்குவலி இம்பேக்ட் த ஸ்டூடெண்ட்டு. இப்போ அர்த்தம் அதுதான் இல்லையா. ஒரு ஹெட்லைன் ஒரு லைன் மட்டும்தான் கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பரில் இருக்க ஒரு ஹெட்லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கொஷின் கேட்குறாங்க, வாட் இஸ் த மெயின் டாபிக் ஆஃப் த ஹெட்லைன்? இது எதை பார்த்துன்னா ஹெட்லைனு
நியூ ஸ்கூல் ப்ரோக்ராமா இல்லை ஸ்போர்ட்ஸ் டீமு ஸ்கூல் போர்டு மீட்டிங் இதெல்லாம் இல்லை இல்லையா. அப்போ ஒரு லைன் தான், எத்தனை வேணால் நம்ம கொஷின் கேட்கலாம் பாருங்கள். ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இன் ஸ்கூல்ஸ், ஃபினான்ஸுங்கிற வேர்டு அங்கே இல்லை. வாட் இட் ஈக்குவல்ஸ் பட்ஜெட் கட், ஃபேஸ் பட்ஜெட் கட்ஸ், அது ஃபினான்ஸ் தான். பட்ஜெட்டுங்கிறது நமக்கு ஃபினான்ஸ் தான் இல்லையா. அப்போ ஃபினான்ஷியல் சேலஞ்சஸை பற்றின ஒரு ஹெட்டிங் தான் அது. ஹூ இஸ் லைக்லி டு பி அஃபெக்டட் பை த பட்ஜெட் கட்ஸ், யார் அஃபெக்ட் பண்ண போகிறான்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலு, அதில் இருக்க டீச்சர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, parallelly இட் வில் ஆல்சோ கோன் அஃபெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. அப்போ எல்லாருமே என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. வாட் இஸ் த மெயின் கன்சர்ன் எக்ஸ்பிரஸ்ட் பை த டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸோட மெயின் கன்சர்னாக என்ன இருந்தது, அவங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் டைம் எல்லாம் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களால சரியாக டீச் பண்ண முடியாது. அப்போ அந்த பொட்டன்ஷியல் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னவாக இருந்ததுன்னா டீச்சர்ஸோட மெயின் கன்சர்னாக இருந்தது. வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி மீனிங் ஆஃப் இம்பேக்ட், எல்லாத்துலேயும் ஒரு சினானிம் கொஷின் உங்களுக்கு வந்துடும். இம்பேக்ட்டுங்கிற வேர்டுக்கு என்ன அப்படின்னா அது என்ன இம்பேக்ட் பண்ணும், இட் வில் அஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நமக்கு இந்த லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேயா. ஸோ இதை மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுத்து ஒரு கொஷின், அன்சீன் பேசேஜஸ்னு நமக்கு அந்த பேராகிராஃப், விட்டமின் சி பேராகிராஃப் இருந்ததுல அந்த மாதிரியான விஷயம்தான் அந்த கண்டென்ட்டில் வருது. இப்போ பர்டிகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு லைன், ஒரு ஹெட்லைன் கொடுத்து கொஷின் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு எடிட்டோரியல் கொடுத்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டோரியலுங்கிறது என்ன, ஹிந்துவில் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூபிஎஸ்சி டிஎன்பி எல்லாமே படிப்போம் நம்ம. அப்போ அந்த எடிட்டோரியல் பேசேஜ்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து ப்ராடாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. The newspaper is a valuable resource of information providing articles on. ஒரு நியூஸ் பேப்பருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். என்ன பற்றின ஆர்டிகல்ஸ், பாலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸு, ஹெல்த்து அண்ட் மோர் எல்லா டாப்பிக்குமே இட் வில் கம் அண்டர். And then it's crucial to cultivate the habit of reading newspapers to stay informed about global events and develop strong general knowledge. பொதுவாக நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டை எதுக்கு கல்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா global events and develop general knowledge, ஒரு காமன் சினாரியோ. இன்டர்பிரட்டிங் த எடிட்டோரியல் பேசேஜ் பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா இன் பர்டிகுலர் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டரிங் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு நியூஸ் இஸ் ரிட்டன், அந்த வே ஆஃப் ரைட்டிங் ஃபார் ஆஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட். அடுத்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இட் இஸ் எசென்ஷியல் டு ரீட் நியூஸ் பேப்பர் டு கீப் அப் வித் வொக்காபுலரி அண்ட் டைவர்ஸ் டாபிக்ஸ். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவங்களே காமன் பீப்புள் வந்து எடுத்து பண்ணாத தெரியாத டாபிக் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. ஒரு போல்டாக எடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை யாருமே வந்து அதை பார்க்காத அதை வந்து கைவிடப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட்டுக்கு டிவர்ஸ் டாபிக்ஸ் பற்றின நாலேஜுக்கும் வொக்காபுலரியோட பேஸுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கொஷினுக்கு போகிறோம். According to the passage, why is reading newspaper beneficial for aspiring journalistic? எதுக்கு பெனிஃபிஷியல்னு சொல்லியிருந்தாங்க, ஆன்சர் எங்கே இருக்கு, டு ஸ்டே அப்டேட்டட் வித் வொக்காபுலரி அண்ட் நியூஸ் ரைட்டிங் இல்லையா. வொக்காபுலரிக்கும் நியூஸ் சாரி அது வந்து எடிட்டோரியலா கரெக்டு தான், டு ஸ்டே ஓகே இதுதான் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு வித் வொக்காபுலரி அண்டு நியூஸ் ரைட்டிங், டிஃப்ரெண்ட் நியூஸ் டாபிக்ஸ் வந்து அவங்க எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Which part of the newspaper is emphasized for gaining expertise in current affairs? கரண்ட் அஃபேர்ஸுங்கிற வேர்டு நமக்கு எங்கே இருந்துச்சு, இதோ இங்கே இருந்தது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதில் பொதுவாக நம்ம எதை படித்து தெரிஞ்சுக்கிறோம், எடிட்டோரியல் பேஜஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் டைரெக்டாக தான் ஒரு எடிட்டோரியலாக கொடுத்துருக்கிறத வச்சு கொஷின் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு பேசேஜாக இருக்கலாம், ஒரு லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 லைன்ஸாக இருக்கலாம். அதை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்க போகிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மட் மாடல் தான், ஒரு ஹெட்லைன் மாடலும் ஒரு எடிட்டோரியல் மாடலும் இருக்குது. அண்ட் என்ன அப்படின்னா இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இது வரைக்குமே இப்போ இது படிக்கலை, இப்போ ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்கனாலும் தயவு செஞ்சு இதை வந்து படிச்சிடுங்க. இது ஒரு 2 பேஜ் லிஸ்ட்டு தான். என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த போன கொஷின் பேப்பரில் இருந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் இருக்குது. அதாவது மேட்ச்சில் ஒரு வேர்டு நமக்கு கீவேர்டாக கிடைச்சா கூட நம்ம அடுத்ததை கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு தேவைப்படுற லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து படிக்காமல் போயிடாதீங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் இதில் இருக்கிற வேர்டு வந்திருக்கும் உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஸோ இந்த பேஜ் கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா படிச்சிடுங்க. சில வேர்டெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வேர்டு, இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாமே எதுவுமே நான் வந்து வேண்டான்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் வந்து வேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அப்டிகேட்டு, ஆலி, ஆம்பிகுவஸ், ஆம்பிவேலண்ட், இந்த அமிட்ஸுங்கிற வேர்டெல்லாம் எல்லாத்துலேயுமே நிறையா வரும். ஆம்பிள், அனிஹிலேட், அடாசிட்டி, இந்த இதில் ஒரு வேர்டு வந்து நினைக்கிறேன். கம்ப்ளைன்ஸ் வந்து நமக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்திருந்தது போன குரூப் 4 கொஷினில். கம்ப்ளைன்ஸ்க்கு வந்திருந்தது. அண்ட் தென் ஹிகாலிட்டேரியன் வந்து அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இம்பார்ட்டன்ட் வேர்டு தான். ஜூரிஸ்டிக்ஷன், குவான்ட் எசென்ஷியல், இதெல்லாம் உங்களுக்கு கொஷினாக வர பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ், நியூஸ் பேப்பரில் காமனாக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் அண்ட் இடியம்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டை ஒரு 2-3 டைம்ஸ் இப்போ ஒரு டே, இப்போ ஒரு இன்னும் ஒரு 3 days இருக்குன்னா அந்த 3 daysல ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், போதும், ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அந்த 4 ஆப்ஷனில் இது எதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ இது ஒரு இப்போ உடனே எழுத போகிற எக்ஸாம் இல்லையா, நமக்கு இன்னும் ஒரு 5 days எழுத போகிறோம். அதனால் வந்து உடனே மறந்துடாது. ஒரு 2 ரீட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கொஷினுக்கு ஒரு இதுக்கும் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இது நான் நடத்திருந்தேன்னா முன்னாடியே நடத்தின விஷயமா தான் இருக்கும். ஓகே, எனக்கு அப்போ அந்த என்னென்னா அந்த டேபிள் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புனா. அந்த டேபிளில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 20 + ஒரு 10 நேற்று என்ன, அப்புறம் உங்களுக்கு வந்து போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை ஃபாஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு எல்லா ஆத்தர் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆத்தர் அண்ட் சம்மரி, இது ரெண்டும் உங்களுக்கு 2 ஃபைலாக நேற்று கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஓகே, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரோஸ் போயம் ஒரு தடவை ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 30 கொஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும். அண்ட் கிராமரும் ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த ரிவிஷன் கிளாஸில் கண்டிப்பாக நமக்கு வர மாதிரி தான் இருக்கும் அந்த 25 கொஷின்ஸும். ஸோ நல்லா பண்ணுங்கள். டைம் இதுக்கு மேலேயும் சொல்கிறேன், வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். எதுவும் குவரிஸ் இருந்ததுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் டீம், அட்மிஷன் டீம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.